Okay, so hi all. Uh, Maybe 1-2க்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நாட் 1-2, 21-2க்கு. ரைட், ஓகே. ஸோ ரைட், நம்ம இன்னைக்கு என்ன சால்வ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஆர் லைக் என்ன பில்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, we are going to build a daily expense tracker. ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து நிறைய ஆப்ஸு முன்னாடியே ஏதாவது யூஸ் பண்ணியிருந்துருக்கலாம் நீங்கள். ஸோ அதை நம்ம இன்றைக்கி ஃப்ரம் ஸ்க்ராட்ச்லேருந்து we are going to build. அதில் என்னென்னலாம் நீடு இருக்குங்கிறத பார்த்துட்டு and then we will see. ஓகே, ஸோ ஜஸ்ட் மேபி ஒரு எக்ஸ்பென்ஸ் ட்ராக்கரில் நீங்கள் என்னெல்லாம் இருக்கணும்னு நீங்கள் எதிர்பார்ப்பீங்க? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது வந்து நான் என்னெல்லாம் எதிர்பார்ப்பேன்னாக்கா, ஸோ ஃபஸ்ட் ஐட்டம் வந்து ஐ வாண்ட் டு கிவ் எ டீட்டெயில் லைக் இன்னைக்கான டேட்டு, ஓகே, அப்புறமாக எந்த சம்மந்தமான எக்ஸ்பென்ஸ் லைக் கேட்டகரி, அப்புறமாக எவ்வளோ ரூபாய், ஓகே, ஸோ மணி ஸ்பெண்ட் அப்படிங்கிறத நான் கொடுப்பேன். ஓகே, ஸோ இதே மாதிரி வேறு என்னெல்லாம் இருக்கும்? மேபி like one another like description kind of stuff. Okay, so இந்த 4 விஷயத்தை வச்சு நம்ம today we are going to build a what to say ஒரு ஃபைல் பேஸ்டான ஒரு grocery bill, not grocery bill, like ஒரு daily money tracker or something. ஓகே, ஸோ நான் ஒரு எக்ஸ்பென்ஸ் ஆட் பண்ண சொல்ல எனக்கு இது வேணும். ஸோ அகெயின் இப்போ அந்த எக்ஸ்பென்ஸை என்னால் வியூவும் பண்ண முடியும் அந்த ட்ராக்கர் மூலிமா. ஸோ வியூ எக்ஸ்பென்ஸ் அதுவும் என்னால் பண்ண முடியணும். மேபி எனக்கு ஒரு மந்த்லி சம்மரியும் எனக்கு வேணும். மந்த்லி நான் எவ்வளோ செலவு பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது எனக்கு ஒரு மந்த்லி சம்மரி இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் மந்த்லி சம்மரி வேணும். அண்ட் தென் இஃப் ஐ வாண்ட் டு எடிட் அண்ட் ஆல்ரெடி ஆடட் எக்ஸ்பென்ஸ் அதுவும் எனக்கு பாசிபிளாக இருக்கணும். எடிட் எக்ஸ்பென்ஸ் அதுவும் எனக்கு வந்து பாசிபிளாக இருக்கும். ஸோ இந்த விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ இந்த விஷயத்தை நம்ம எப்படி நம்ம வந்து ஒரு ப்ரோக்ராமேட்டிக்கலாக நம்ம எப்படி சால்வ் பண்ணலாங்கிறத இன்றைக்கி நம்ம பார்ப்போம். ஸோ இன்றைக்கி நம்ம மெயினாக பார்க்கக்கூடிய விஷயங்கள் எப்படின்னாக்கா சிஎஸ்வி ஃபைல்ஸ் அண்ட் ஜேசான் ஃபைல்ஸ். சிஎஸ்வினா ஒன்றும் இல்லை, கமா செப்பரேட்டட் வேல்யூஸ். நீங்கள் எக்ஸலில் நீங்கள் பார்க்கக்கூடிய ஃபார்மட் மாதிரி தான் இருக்கும், பட் இட்ஸ் நாட் லைன் எக்ஸல், இட்ஸ் அ கமா செப்பரேட்டட் வேல்யூஸ். ஓகே, so maybe I can show you LibreOffice Calc இருக்குங்களா. ஸோ இங்கே நம்ம யூஸ்வலாக நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஸ்பெண்ட் பண்ணுறேன்னா நான் எப்படி எழுதுவேன், லைக் இதுதான் வந்து மேபி சம் ஐடி ஏதோ ஜென்ரேட் ஆகிருக்கட்டும், அண்ட் தென் டேட்டு, ஸோ அப்புறமாக கேட்டகரி, அப்புறமாக அமௌண்ட், ஓகே, அதுக்கப்புறமாக நோட். நான் ஏதாச்சும் டிஸ்கிரிப்ஷன் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ட்ராவல் பண்ணுறேன் அப்படின்னாக்கா இன்றைக்கி நான் வந்து ட்ராவல் பண்ணேன். ஸோ நான் எப்படி ஸ்டோர் பண்ணிக்கிறேன், 2025-11-19. ஸோ ட்ராவல் பண்ணேன். எங்கேருந்து ட்ராவல் பண்ணேன், ஐ மீன் எவ்வளோ அமௌண்ட்டுனாக்கா ஒரு 330 ரூபா ஆச்சு. எங்கேருந்துன்னா ஏர்போர்ட் டு ஹோம், கோயம்புத்தூர்லேருந்து இன்றைக்கி வந்தேன் இங்கே சென்னைக்கு. ஸோ அதனால் இந்த இப்படி போட்டு வச்சுருக்கேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். அண்ட் தென் இது ஐடிங்கிறது நான் கொடுக்க போகிறது கிடையாது, இது எனக்கு ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகணும். ஓகே, வித்திங் சம் எனி மெக்கானிசம், தட் ஒன் ஐ டோன்ட் கேர். எனக்கு எப்படியோ இந்த ஐடி ஜென்ரேட் ஆகணும். ஸோ தட் இப்போ நான் திருப்பி நான் ஏதாச்சும் எடிட் பண்ணுறேன் அப்படின்னாக்கா இந்த ஐடி நான் கொடுத்து ஐ கேன் கோ அண்ட் எடிட். இதுதான் என்னுடைய ஆசை, இதுதான் என்னுடைய நீட். அண்ட் தென் எனக்கு வந்து ஒரு சம்மரி வேணும்னாக்கா மந்த்லி சம்மரி இப்போ நான் வந்து 2025-11 அப்படின்னு கொடுத்தேனாக்கா
எனக்கு அந்த மந்தில் நடந்த எல்லா இதுவுமே எனக்கு வேணும். ஸோ அதுதான் நான் இனிஷியல் ஸ்டெப்பாக நான் வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ அதை நான் வந்து என்டையர்லி ஒரு சிஎஸ்வி ஃபைலில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு we are going to do this stuff. Let's try it out. daily bill daily money tracker .py. ஸோ இதுதான் நம்மளுடைய எம்டி ஃபைல். ஓகே ஃபைன். ஸோ இப்போ நம்ம வெறும் இதிலிருந்து நம்ம ஆரம்பித்து we will try it on see like what and all is possible. ஓகே ஃபைன். ஸோ ஃபஸ்ட் நான் சொன்ன மாதிரி எனக்கு வந்து ஒரு 4 விஷயத்தை இது எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணோம். ஒன்று வந்து ஐ வாண்ட் டு ஆட் எக்ஸ்பென்ஸ், வியூ அண்ட் எக்ஸ்பென்ஸ், அண்ட் தென் மந்த்லி சம்மரி அண்ட் எடிட் எக்ஸ்பென்ஸ். இந்த 4 விஷயத்தை எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஸோ வழக்கம் போல் நம்ம வந்து ஒரு பிரிண்ட் ஆப்ஷன்ஸ் ஆர் பிரிண்ட் மெனு அப்படிங்கிற மாதிரி ஒன்று டிஃபைன் பண்ணிடுவோம். ஸோ பிரிண்ட் மெனு. ஸோ இந்த பிரிண்ட் மெனுவில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஓகே இது ஒவ்வொரு வாட்டி செட் பண்ண வேண்டியதாக இருக்குது. If you are using any good editor, this won't be required like every time. Fine. So print welcome to Latna daily tracker summa ibdi close. So print இப்போ ஒன்றுனாக்கா ஆட் எக்ஸ்பென்ஸ், பிரிண்ட் டூனாக்கா வியூ எக்ஸ்பென்ஸ், பிரிண்ட் த்ரீனாக்கா என்ன கொடுத்தோம் மந்த்லி சம்மரி, பிரிண்ட் ஃபோர்னாக்கா எடிட் அண்ட் எக்ஸ்பென்ஸ். ஓகேவா? ஸோ இதுதான் மேட்ரு. அண்ட் தென் டெஃப் டெய்லி ட்ராக்கர்னு சொல்லிட்டு ஒரு மெயினான ஃபங்க்ஷன் வச்சுக்கிறேன். இதில் தான் எல்லா வேலையும் வாங்க போகிறேன். இந்த ஃபங்க்ஷன் வேலை செய்யாது, வேலை வாங்கும். டெய்லி ட்ராக்கர் அப்படிங்கிறது என்னோடய மெயின் ஃபங்க்ஷன். ஃபஸ்ட் நான் எடுத்தோடனே பிரிண்ட் மெனுவாக நான் கால் பண்ணிடுறேன். அண்ட் தென் இந்த டெய்லி ட்ராக்கரை கீழே கால் பண்ணிடுறேன். டெய்லி ட்ராக்கர் இங்கே கீழே கால் பண்ணியாச்சு. நவ் லெட்ஸ் see whether it works. ஒர்க் ஆகும். இது ஒரு பெருசாக எந்த கோடும் அடிக்கல. டெய்லி மணி ட்ராக்கர். ஸோ ஓகே ஃபைன். ஸோ நவ் லெட்ஸ் கெட் அன் இன்புட். கெட் யூசர் ஆக்ஷன். இல்லை, இதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலான்னா I'm going to repeatedly do this stuff. ஸோ அதனால் while true அப்படிங்கிற மாதிரி போட்டுட்டு print menu அப்படி கொடுத்துட்டு and then I'm going to get the input value. Okay, so user action is equal to input, enter your action, enter your choice. ஓகே, சம்திங் லைக் திஸ். ஸோ இப்போ நான் வந்து செக் பண்ண போகிறேன். இஃப் யூசர் ஆக்ஷன் ஈக்குவல் டு 1 இருந்ததுன்னா ஐ எம் கோயிங் டு ஆட் எக்ஸ்பென்ஸ் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ண போகிறோம். இன்னும் அந்த ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணல. ஸோ எல்இஃப் யூசர் ஆக்ஷன் ஈக்குவல் டு 2 அப்படின்னு இருந்துச்சுனாக்கா ஐ எம் கோயிங் டு வியூ எக்ஸ்பென்ஸ் அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ண போகிறேன். அகைன் நான் இன்னும் எழுதுவேன். ஸோ ஓகே ஃபைன். இங்கே இன்ட்டுன்னு கூட போட்டுக்கலாம், இல்லை என்றால் நான் இங்கே ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் செக் பண்ணோம். பட் யா ஃபைன். ஸோ யூசர் ஆக்ஷன், தேங்க்ஸ் விஜய். இஃப் யூசர் ஆக்ஷன் இஸ் ஈக்குவல் டு 3 தென் மந்த்லி சம்மரி அதை நான் கால் பண்ணுறேன். எல்இஃப் யூசர் ஆக்ஷன் ஈக்குவல் டு 4 I am going to do edit and expense. Edit and
எக்ஸ்பென்ஸ் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ இதுதான் கதை. ஸோ ஃபைன். இப்போ வேறு ஏதாச்சும் அவர் அந்த நம்பர் தவிர வேறு ஏதாச்சும் அழுத்துறாருனாக்கா எக்ஸிட் ஆயிடலாம். பிரிண்ட் தேங்க்ஸ் ஃபார் யூஸிங் அப்படின்னு சொல்லிட்டு லைக் எனி மெசேஜ் இஃப் யூ வாண்ட் டு கிவ் லைக் யூ கேன் கிவ் அண்ட் பிரேக். ஸோ மேபி இப்போ நான் இங்கேருந்து நான் இன்னொன்று என்ன பண்ணிக்கிறேன்னாக்கா print press any other to exit அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ இப்படி இருக்குது. இப்போ நம்ம ஜஸ்ட் இந்த ஃபங்க்ஷன் மட்டும் டிஃபைன் பண்ணி ஐ வில் ஜஸ்ட் செக் வெதர் திஸ் இஸ் ஃபைன் ஆர் நாட். ஆட் எக்ஸ்பென்ஸ் பாஸ்னால் அதில் எதுவும் பண்ணாத அப்படிங்கிறதா அந்த பாஸுங்கிற வார்த்தைக்கு அதுதான் சும்மா. ஆட் எக்ஸ்பென்ஸ் view expense def user action monthly summary எப்படி இருக்கு பாஸ். அதுக்கப்புறமாக edit and expense def edit and expense பாஸ். ஓகே, ஸோ சும்மா காட்டி இங்கே போய் நான் இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்தேனாக்கா 3ன்னு கொடுத்தேனாக்கா ஃபைன் சம்திங் நடக்குது. இப்போ நான் 8ன்னு அடிச்சேனாக்கா எக்ஸிட் ஆகிடும். தேங்க்ஸ் ஃபார் யூஸிங் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸிட் ஆயிடுச்சு. தட்ஸ் இட் ஃபைன். ஸோ மேபி இதுக்கு மட்டும் நான் முன்னாடி ஒரு நியூ லைனும் கொடுத்துக்கிறேன். ஃபைன், அவ்வளோதான். இப்போது ஜஸ்ட் ஒரு டெம்ப்ளேட் ஆஃப் தி ஸ்கெலிட்டன் இஸ் ரெடி ஃபார் மீ. இப்போ அந்த ஸ்கெலிட்டனுக்குள்ளே நான் ஓவர் லாஜிக்காக நான் உள்ளே தள்ள போகிறேன். ஃபஸ்ட்டு ஆட் அண்ட் எக்ஸ்பென்ஸ். ஓகே, சரி. இன்றைக்கி நம்மளுடைய டாபிக்ஸ் என்னதுனாக்கா வி ஆர் கோயிங் டு ஆட் இன் டு லைக் ஒரு சிஎஸ்சி ஃபைல். ஓகே, ஸோ ஃபஸ்ட் நம்ம அது எப்படிங்கிறது நம்ம பார்ப்போம். ஸோ ஆட் அண்ட் எக்ஸ்பென்ஸ். இப்போ நான் எக்ஸ்பென்ஸ் ஆட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் நம்ம என்ன கண்டிஷன்ஸ்லாம் நம்ம போட்டோம், ஐ மீன் என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் வாங்குறது போட்டிருந்தோம். ஒன்று வந்து எங்கே அந்த இது, ஸோ டேட்டு, கேட்டகரி, மணி ஸ்பென்ட்டு அண்ட் தென் எனி நோட்ஸ். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து அதை தான் வாங்க போகிறோம். ஃபஸ்ட்டு டேட் இஸ் ஈக்குவல் டு இன்புட் ஆஃப் என்டர் டேட். எனக்கு வந்து இந்த ஃபார்மேட்டில் தான் இருக்கணும்னு நான் சொல்லிடுறேன். YYYY DD. YYYYனா இயரு, அப்புறம் மந்த்து, டிடினா டே. ஸோ இந்த ஃபார்மேட்டில் கொடுன்னு சொல்லிடுறேன். அதை நான் அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். எவ்ரிதிங் இஸ் எ ஸ்ட்ரிங். அதே மாதிரி கேட்டகரி, என்ன கேட்டகரியில் நீங்கள் வந்து இந்த செலவு பண்ணீங்க அப்படிங்கிறது. மேபி என்டர் கேட்டகரி. அவனுக்கு ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி நான் சொல்லணும். சும்மா கேட்டகரின்னு கேட்டால் அவன் என்ன பண்ணுவான். ஸோ மேபி ஃபுட்டு, ட்ராவல், பில்ஸ், எக்ஸெட்ரா சம்திங். ஓகே, ஸோ அப்படிங்கிற மாதிரி போட்டுட்டு இப்படி வச்சிடலாம். அது கேட்டகரி. அப்புறமாக அமௌண்ட், இதான் மெயினான வேல்யூ. ஸோ இப்போ நான் அதில் வந்து ஃப்ளோட்டாக வாங்கிக்கிறேன். ஃப்ளோட்னா டெசிமலாக வரும். ஸோ ஃப்ளோட் ஆஃப் இன்புட்டில் வர்றது எல்லாமே ஸ்ட்ரிங்கு. ஸோ அந்த ஸ்ட்ரிங்கை நான் டைப் காஸ்ட் பண்ணி நான் ஃப்ளோட்டாக மாற்றி வச்சுக்கிறேன். ஸோ இங்கிட்ட வந்து என்டர் அமௌண்ட் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். அமௌண்ட்டும் வாங்கியாச்சு. அண்ட் தென் மேபி எ நோட். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அதுவும் ஜஸ்ட்டு ஒரு இன்புட் ஸ்ட்ரிங்காக வாங்கிக்கிறேன். என்டர் நோட். இப்போ நான் வந்து எங்கேருந்து இங்கே வந்தேன். இப்போ நான் இன்னைக்கு காலைல வந்த சினாரியோவை எடுத்துப்போம். கோயம்புத்தூர்லேருந்து சென்னை வந்தேன். ஸோ ஏர்போர்ட்லேருந்து திரும்பி வீட்டுக்கு வர்றதுக்கு புக்டன் ஊபர். ஸோ அது நான் ட்ராக் பண்ணணுன்னாக்கா ஏர்போர்ட் டு ஹோம் புக்டு வயா ஊபர் ஆர் சம்திங். ஸோ தட் எனக்கு திருப்பி நான் அதை பார்க்க சொல்ல எனக்கு என்ன கதை என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது எனக்கு தெரியணும். ஓகே, ஸோ இது நீடட். இந்த வேல்யூஸ் எல்லாமே இருக்குது. ஃபைன். இப்போது நெக்ஸ்ட் நம்ம வந்து அந்த ஃபைலில் பார்க்க சொல்ல ஐ ஷோட் யூ ஒன் ஐட்டம். என்னதுன்னா ஐடி. இந்த ஐடி ஜென்ரேட் பண்ணுறதுக்கு லைக் வி ஹவ் டு திங்க் எப்படிலாம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ நான் என்ன யோசிக்கிறேன்னாக்கா இஃப் இட் இஸ் லைக் இன் டைம் பேஸ்டு மேனர். ஸோ டைம் பேஸ்டாக எனக்கு ஏதாச்சும் ஒரு டீட்டெயில்ஸ் கிடச்சிதுனாக்கா நான் அதை ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஸோ தட் இட் வில் பி லைக் மச் ஈஸியர் ஃபார் மீ. ஸோ ஏதாச்சும் இருக்கான்னு பார்த்தீங்கன்னாக்கா டேட் டைம் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது, ஒரு பேக்கேஜ் இருக்குது. ஃப்ரம் டேட் டைம் இம்போர்ட் டேட் டைம். ஓகே, ஸோ இப்போது டேட் டைம் டாட் நவ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா
it will give you the current time. ஸோ 2025 11 19ஆம் தேதி 21 மணி நேரம், அதாவது 9 மணி 16 நிமிஷம் 27 செகண்ட். அண்ட் தென் திஸ் ஆர் தி மில்லி செகண்ட்ஸ் இன்சைட் தட். ஓகே, சம் அதர் ஒன் அதர் ரெப்ரசன்டேஷன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதிலிருந்து டாட் டைம் ஸ்டாம்ப்னு சொல்லிட்டு இன்னொரு நம்பர் கிடைக்கும். ஸோ அந்த நம்பரை நான் எடுத்துக்கிறேன். ஸோ ஐ எம் கெட்டிங் லைக் திஸ். ஓகே, இப்போது அகைன் நான் என்ன பண்ணுறேன்னா, இதில் இருக்கக்கூடிய இந்த ஃபஸ்ட்டு வேல்யூ மட்டும் வேணும்னா நான் என்ன பண்ணலான்னா, ஐ கேன் டூ ஒன் இன்ட், இந்த டெசிமலுக்கு முன்னாடி இருக்கிற வேல்யூ மட்டும் எனக்கு வேணும் அப்படின்னாக்கா ஐ கேன் டூ ஒன் இன்ட். ஸோ இன்ட் ஆஃப், இப்போ மேலே இருக்கிறது இதுங்க, இன்ட் ஆஃப் இது கொடுத்தனாக்கா எனக்கு இந்த வேல்யூ கிடைக்குது. ஸோ விச் மீன்ஸ் லைக் இட் இஸ் கெட்டிங் இன்க்ரீஸ் ஃபார் எவ்ரி செகண்ட். ஓகே, அதான் இதனுடைய வேலை. ஸோ நான் வந்து ஜஸ்ட்டு இதை நான் மட்டும் வச்சுக்கிறேன். ஸோ நான் இதை வச்சு திருப்பி ஐ கேன் ட்ரேஸ் பேக் டு என்றைக்கு நான் அது இந்த டேட்டா என்ட்ரு பண்ணுங்கிறது. ஸோ இது வந்து யூனிக்ஸ் டைம் ஸ்டாம்ப்னு சொல்லுவாங்க. ஸோ ஐ மீன் அதை நீங்கள் திருப்பி நீங்கள் தேடி பார்த்துக்கலாம். பட் யூனிக்ஸ் டைம் ஸ்டாம்ப், அந்த டைம் ஸ்டாம்ப் வச்சு ஐ எம் கோயிங் டு ப்ளே. ஸோ இதை வச்சு தான் நான் ஜென்ரேட் ஒரு ஐடி மாதிரி ஜென்ரேட் பண்ண போகிறேன். ஸோ அந்த ஐடி நான் எப்படி சொல்கிறேன்னா, எக்ஸ்பென்ஸ் ஐடி அப்படிங்கிற மாதிரி நான் கொடுத்துறேன். எக்ஸ்பென்ஸ் ஐடி இஸ் ஈக்குவல் டு எழுத சோம்பேறித்தரம், இதை அப்படியே காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிட வேண்டியதான். ஓகே, ஸோ இதை சேவ் பண்ணியாச்சு. இப்போது நம்மளுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துருச்சு. இன்புட்டை வாங்கிட்டேன், எக்ஸ்பென்ஸ் ஐடி ஆல்ரெடி ஜென்ரேட் பண்ணிவிட்டேன். இப்போ நான் இது வந்து ஒரு இடத்துல எழுதணும். ஸோ இன்றைக்கி நம்ம எதில் எழுத போகிறோம்னாக்கா, we are going to write into an CSV ஃபைல். ஓகே, ஸோ அந்த CSV ஃபைலை நான் எப்படி கால் பண்ணுறேன் அப்படின்னாக்கா, CSV ஃபைல் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்பென்ஸ் daily from date time imported பண்ணுறேன் கரெக்ட் daily expense .csv அப்படிங்கிற ஒரு ஃபைல் நேம், அதான் கான்ஸ்டண்ட்டாக செட் பண்ணிடுறேன். ஸோ திருப்பி அந்த ஃப்ரம் டேட் டைம் இம்போர்ட் டேட் டைம் அப்படின்னு கொடுத்தாச்சு. ஃபைன். ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னாக்கா, நான் சின்ஸ் ஐம் கோயிங் டு ரைட் இன்டு சிஎஸ்வி, பைத்தானில் ஆல்ரெடி ஒரு சிஎஸ்வி மாடியூல் இருக்குது. நான் அதை தான் யூஸ் பண்ண போகிறேன். சிஎஸ்வி அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ தட் நவ் ஐ ஹவ் இம்போர்ட்டட் 2 மாடியூல்ஸ், 2 பேக்கேஜஸ். அதை நம்ம என்னென்ன பண்ணுறோங்கிறது நம்ம கீழே பார்ப்போம். ஓகே, ஸோ நவ் ஐ எம் கோயிங் டு ஓப்பன் தி சிஎஸ்வி ஃபைல் இன் அன் அப்பண்ட் மோட். ஓகே, ஓப்பன் பண்ணிக்கிட்டு நியூ லைன் வந்து எம்டி, அதாவது ஒவ்வொரு லைனுக்கும் அடுத்தது போகணும். இட் ஷுட் நாட் பி ஹேவிங் அன் ஸ்பேஸ். எம்டி ரோ இல்லாமல் அடுத்தது போகிறதுக்காண்டி நியூ லைன் கொடுப்போம். பட் நியூ லைன் கொடுக்கலன்னா என்ன ஆகுங்கிறத நம்ம பார்ப்போம். ஃபைன். ஸோ இப்போ வந்து ரைட்டர் இஸ் ஈக்குவல் டு csv.writer f. இந்த ஃபைல் ஆப்ஜெக்ட், இது வந்து ஃபைல் ஆப்ஜெக்ட்டு. இந்த ஃபைல் ஆப்ஜெக்டை சிஎஸ்வி ரைட்டருக்கு நான் பாஸ் பண்ணிடுறேன். ஸோ தட் ஐ எம் கெட்டிங் அன் ரைட்டர். இந்த ரைட்டரில் தான் நான் இப்போ இதுக்கப்புறமா நான் எழுதக்கூடிய எல்லா டீட்டெயில்ஸுமே உள்ளே போகுது. ஸோ என்ன பண்ணுறேன், ரைட்டர் டாட் ரைட் ரோ. இதில் ஒரு ஐ எம் கோயிங் டு பாஸ் அண்ட் லிஸ்ட். என்னென்ன ஆர்டர்லனா, எக்ஸ்பென்ஸ் ஐடி, அப்புறமாக டேட், அப்புறமாக கேட்டகரி, அப்புறமாக அமௌண்ட், அப்புறமாக நோட். ஓகே, ஸோ இதை போட்டாச்சு. இதை போட்டு முடிச்சிட்ட பிறகு ஜஸ்ட் ஐம் கோயிங் டு பிரிண்ட் லைக் எக்ஸ்பென்ஸ் ஆடட் மாதிரி போட்டுட்டு ஐம் ஜஸ்ட் பாசிங் தி வேல்யூ. ஸோ இங்கே வந்து என்ன எக்ஸ்பென்ஸ் ஐடி கமா amount, fine, something like this. Okay, so இப்போ நம்ம இது ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணி பார்ப்போம். ஃபைன். டெய்லி மணி ட்ராக்கர். ஸோ ஆட் அண்ட் எக்ஸ்பென்ஸுக்கு 1ன்னு கொடுத்தாச்சு. என்டர் டேட் 2025 11வது மாதம் 19ஆம் தேதி. ட்ராவல், என்டர் அமௌண்ட் 362 ரூபான்னு போடுறேன். என்டர் நோட், திருசூலம் டு ஹோம் வியா ஊபர் போட்டாச்சு. எக்ஸ்பென்ஸ் ஆடட்னு வந்துருச்சு. ஃபைன். இப்போ
எனக்கு ஒரு ஐடி ஜென்ரேட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமாக எனக்கு அந்த வேல்யூ வந்துடுச்சு. அந்த ஃபைல் எங்கடா இருக்கும் அப்படின்னு போய் பார்த்தீங்கன்னாக்கா டெய்லி எக்ஸ்பென்ஸ் தானே பேர் வச்சுருந்தோம். டெய்லி எக்ஸ்பென்ஸ் CSV அந்த ஃபைல் இங்கிட்ட இருக்கும். ஸோ அது வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னாக்கா இதில் லோட் ஆகுதா? க்ளோஸ். ஃபைன். எனக்கு இப்போ இப்படி வந்துச்சு டீட்டெயில். ஃபைன். ஒரு ஐடி, அப்புறமாக எனக்கு யாரோ மெசேஜ் அனுப்பிச்சிருக்கீங்க. என்ன மெசேஜ்? ஆர் யூ ஷேரிங்? ஐம் நாட் ஏபிள் டு சி. ஸ்க்ரீன் தெரியுதுல்ல? ஐ திங்க் தெரியுதுன்னு நினைக்கிறேன். மேபி நீங்கள் ஜாயின் பண்ணி பாருங்கள் ப்ரோ. ஃபைன். ஸோ இப்போ நீங்கள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துச்சு. பட் என்ன பிரச்சனைனா தேர் இஸ் நோ ஹெட்டர் எதுவுமே, ஐ மீன் ஹெட்டிங்கே எதுவுமே இல்லை. ஹெட்டிங்கே இல்லாமல் ஐ கேன் டூ எனி ஸ்டஃப். ஸோ இப்போ நான் என்ன பண்ணணுன்னா இந்த ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி லைக் ஐ வாண்ட் டு மேக் ஷுர் லைக் சம் ஹெட்டிங் இஸ் தேர். பட் நம்மளுடைய ஃபஸ்ட்டு நோக்கம் நிறைவேறிச்சு. லைக் எக்ஸ்பென்ஸ் ஆட் பண்ணணும்னு நினச்சேன், அது வந்து ஆட் ஆகிருச்சு. தட் இஸ் ஃபைன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு இது இங்கே இருக்கட்டும். ஐ வாண்ட் டு மேக் ஷுர் லைக் சம் ஆடிங் சம் ஹெட்டர்ஸ். ஓகே. ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா மேபி எல்லாமே பண்ணுறதுக்கு முன்னாடி ஐ கேன் டூ ஒரு செக். டெஃப் செக் ஃபைல் exist or create and add header அப்படிங்கிற மாதிரி ஒன்று வச்சுக்கிறேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு அந்த ஃபைல் இருக்குதான்னு பார்க்குறேன். இருந்துச்சுன்னா ஐ எம் கோயிங் டு கிரியேட் இட். ரீப்ளேஸ் டேட்டா எவ்ரி டைம் டு இட். நோ ரீப்ளேஸ் பண்ணாது, அடுத்த லைனில் ஆட் ஆகும். அதான் அந்த அப்பண்டு. நீங்கள் ரைட் மோடில் பண்ணிங்கனாக்கா இட் வில் பி ரீப்ளேசிங். நம்ம லாஸ்ட் செஷனில் பார்த்த மாதிரி ரைட்டில் பண்ணிங்கனாக்கா இட் இஸ் கோயிங் டு ரீரைட் எவ்ரி திங். நம்ம அது பண்ணாமல் வி ஆர் கோயிங் டு அப்பண்ட் எவ்ரி ஸ்டஃப். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு அந்த ஃபைல் இருக்குதான்னு பார்க்குறேன். ஃபைல் இருக்குதான்னு பார்க்கறதுக்கு ஐ வாண்ட் டு அந்த டேரக்டரியில் அந்த பர்டிகுலர் ஐ மீன் என்னுடைய இப்போது இந்த இது வந்து இந்த டேரக்டரியில் இருக்குது. கணேஷ் அகாடமி /python/code அப்படிங்கிற ஒரு லொக்கேஷனில் இருக்குது. அதே இந்த கோடு இந்த லொக்கேஷன் இருக்குன்னா அதே இந்த கோடு இருக்கிற இடத்துலையே தான் நான் அந்த ஃபைலுமே நான் வைக்கணும்னு எதிர்பார்க்குறேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா அந்த இடத்துல அந்த ஃபைல் இருக்குதா நான் செக் பண்ணுறதுக்கு ஐ எம் இம்போர்ட்டிங் லைக் ஒன் another மாடியூல் லைக் ஓஎஸ்ங்கிற மாடியூல் வச்சு என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய நீங்கள் பார்த்து வந்து கரெக்டாக இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிக்கலாம். லைக் இல்லாட்டி ஓஎஸ் லெவலில் சம் ஆப்ரேஷன்ஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னாலும் பண்ணிக்கலாம். லைக் ஷட் டவுன் பண்ணிக்கலாம். இல்லாட்டி நீங்கள் சப் ப்ராசஸ் மாதிரி கிரியேட் பண்ணி ரன் பண்ணணும் அப்படின்னாலும் அதெல்லாம் பண்ணிக்கலாம். பட் இன்றைக்கி நம்ம இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னாக்கா we are going to check whether it is there or not. If not, os.path.exist CSV file. இது என்ன பண்ணுன்னா os.path.exist the CSV file இருக்குது அப்படின்னாக்கா இது வந்து உண்மைன்னு சொல்லிடும். இந்த ஹைலைட் பண்ணியிருக்கிறது உண்மைன்னு சொல்லிடும். நாட் ஆஃப் உண்மை இஸ் பொய், இது ஃபால்ஸ்னு வரும். ஸோ அதனால் இது உள்ளே போகாது. CSV ஃபைல் இல்லை அப்படின்னாக்கா இது உள்ளே போகும். ஸோ எனக்கு இப்போ அதுதான் வேணும். சப்போஸ் CSV ஃபைல் இல்லை அப்படின்னாக்கா என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறதான் என்னுடைய நீட். ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஸோ ஓப்பன் CSV ஃபைலை நான் எடுத்துக்கிறேன். அதை வந்து இப்போ நான் ரைட் மோடில் நான் எடுத்துக்கிறேன். ஓகே, ரைட் மோடில் எடுத்துன்னு நியூ லைன் ஈக்குவல் டு எம்டி லைன், அதுக்கப்புறமாக as அந்த ஃபைல் ஆப்ஜெக்ட் இங்கே கொடுத்தாச்சு. அதுக்கப்புறமாக நான் இங்கிட்ட என்ன பண்ணுறேன்னா ரைட்டர் இஸ் ஈக்குவல் டு csv.writer ஆஃப் எஃப்ங்கிறது அந்த ஃபைல் ஆப்ஜெக்ட். இப்போது அகைன் ரைட்டர் டாட் ரைட் ரோ இதுக்குள்ளார ஐ எம் கோயிங் டு கிவ் திஸ் ஐடிஸ். ஸோ எக்ஸ்பென்ஸ் ஐடி இதான் ஹெட்டர் இங்கே கொடுக்குறேன். ஹெட்டர் எக்ஸ்பென்ஸ் ஐடி, டேட்டு, கேட்டகரி, ஐ திங்க் அமௌண்ட்டு, அப்புறமாக நோட். ஃபைன். ஸோ இது பண்ணியாச்சு. அதுக்கப்புறமாக நான் என்ன பண்ணுறேன், ஏதோ தப்பு நடந்திருக்குது.
கோலம் ஒன்று. அதான் அதான் இங்கே கொடுத்தாச்சு. ஓகே, இப்போது இங்கே ஃபைல் ரைட் ஆயிரும். ஃபைல் ரைட் பண்ணிட்டு நான் வெளியே வந்துடுறேன். அப்புறமா ஜஸ்ட் பிரிண்டிங் லைக் ஓகே ஃபைல் வந்து கிரியேட்டட்ப்பா, கிரியேட்டட் டெய்லி expense.csv அப்படிங்கிற மாதிரி நான் கொடுத்துட்டேன். ஓகே, இதை நான் எப்போலாம் பண்ணுறேன்னா எடுத்த உடனே நான் பண்ணுறேன். ஓகே, ஸோ ஃபைல் இருந்துச்சுன்னா விட்டுரும், இல்லாட்டினாக்கா இட் இஸ் கோயிங் டு கிரியேட் தட் ஃபைல் அண்ட் அப்டேட். எனக்கு வந்து ஹெட்டர் மட்டும் ஆட் பண்ணி கொடுத்துட போகுது. ஸோ நவ் லெட்ஸ் டெலிட் திஸ் ஃபைல் அண்ட் லெட்ஸ் சி அது எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத நம்ம பார்ப்போம். ஷிஃப்ட் டெலிட். ப்ரோ ஒரு கொஸ்டின், அந்த இப்போ ஒரு தப்பு நடந்திருக்குன்றது எப்படி கண்டுபிடிச்சிங்க? ஏதாவது உங்களுக்கு அந்த கோலன் மிஸ் ஆச்சுன்றது எப்படி சொன்னீங்க? சும்மா ப்ராக்டிஸில் சொன்னீங்களா? இல்லை, அப்படி மேலே பார்க்கும்போதே இது வந்து கொஞ்சம் உள்ள தள்ளி இப்படி தானே இருந்துச்சு. ஓகே, என்னடா இது, ஏன்னா கோலன் அடிச்சுட்டு நீங்கள் என்ட்ரி அடிச்சிங்கனாக்கா அது ஓரளவுக்கு இன்டென்ட் ஆயிரும் ஆட்டோமேட்டிக்காக. இப்போது என்னடா ஏன் வித்துக்குள்ளேயே வித்து இருக்கிற இடத்துல இது இருக்குன்னு பார்த்தேன். சரி ஏதோ தப்பாக இருக்குன்னு தோணுச்சு. அதுக்கப்புறம் இங்கே மேலே பார்த்தோன்னே தான் இங்கே கொட்டேஷன் இருக்க தெரிஞ்சு. இதே நீங்கள் ஒரு ஐடியில் பண்ண உங்களுக்கு எரர் தெரியும். ஓகே ப்ரோ, பொதுவாக வித்துக்கு அப்புறம் இன்டென்டேஷன் வரணுன்றத சொல்கிறீங்க அப்படிதானே? ஓகே. இதே நீங்கள் வந்து ஒரு ஐடியா சம்திங் இப்போது விஎஸ் கோட் பண்ண சொல்ல எரர் தெரியும். நான் இந்த 30 நாள் அதை ப்ரிஃபர் பண்ணல. ஏன்னாக்கா சில பேர் வந்து நோட் பேட்லேயே அடிப்பாங்க, சில பேர் இதில் அடிப்பாங்க. ஸோ ஐ ஜஸ்ட் வாண்டட் டு மேக் ஷூர் லைக் திஸ் இஸ் பாசிபிள் இன் நோட் பேட் ஆல்சோ. ஃபைன். ஸோ இப்போ நம்ம அந்த ஃபைலை டெலீட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணுறேன், கிளியர் இதை எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம். ஸோ கிரியேட்டட் டெய்லி எக்ஸ்பென்ஸ் வந்துருச்சு மேலே. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு அது பார்த்துச்சு, இல்லை அதுக்கு மேலே க்ரியேட் பண்ணிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், பேரலாக இன்னொரு இதில் ஓப்பன் பண்ணிவிட்டு கேட் டெய்லி எக்ஸ்பென்ஸ்.csv அப்படின்னு கொடுத்தனாக்கா எனக்கு வந்து ஹெட்டர் இங்கே ஆட் ஆயிடுச்சு. அந்த ஃபைலில் என்ன இருக்குன்னு பார்க்குறேன், அதுதான் கேட்டு. அதில் பார்த்தோன்னாக்கா எனக்கு இங்கே ஹெட்டர் ஆட் ஆயிடுச்சுங்கிறது எனக்கு தெரிஞ்சிச்சு. நைஸ். இதுக்கப்புறமாக ஐ கேன் கோ அண்ட் ஆட் ஒரு எக்ஸ்பென்ஸ் ஆட் பண்ணுறேன். 2025 11 19 ட்ராவல் அமௌண்ட் 330 blah சம்திங். ஓகே, ஸோ இப்போ எனக்கு இந்த டைமில் இந்த டேட்டா என்ட்ரியாக இருக்குன்னு வந்திருக்கு. இப்போ நான் திருப்பி அந்த ஃபைலில் போய் நான் பார்த்தேனாக்கா எனக்கு அந்த டேட்டா இங்கே இருக்குது. அவ்வளோதான் மேட்டர். ஓகே ஃபைன். இப்போது என்னால் ஒரு எக்ஸ்பென்ஸை என்னால் ஆட் பண்ணிட முடியுது, மற்ற இது எதுவுமே ஒர்க் ஆகாது. ஸோ வாட் ஐம் கோயிங் டு டூ இஸ் லெட்ஸ் சி. இப்போது நெக்ஸ்ட்டு ஸ்டெப் நான் என்ன பண்ணணும், ஆட் எக்ஸ்பென்ஸ் பண்ணிட்டாங்க. அப்புறமாக ஐ வாண்ட் டு வியூ தி எக்ஸ்பென்ஸ். ஸோ என்னென்னலாம் போட்டிருக்கோன்னா அது எல்லாமே எனக்கு எடுத்து எனக்கு ஷோகேஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு அகைன் வித் ஓப்பன் சிஎஸ்வி ஃபைல் ரீட் மோட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ அஸ் எஃப். ஓகே, அண்ட் தென் இப்போது ரீடர், முன்னாடி ரைட்டர் பார்த்தோம், அதே மாதிரி ரீடர் சிஎஸ்விலே ரீடர்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. csv.reader of f இது கொடுத்துட்டு ஐ எம் கோயிங் டு பிரிண்ட் தி ஐட்டம்ஸ் ஃபார் ரோ இன் ரீடர். ரீடருங்கிறது ரைட் ரைட்டர். ஸோ இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் கண்டெய்னர். ஸோ அது எல்லாமே வச்சுருக்கோம். அதை நான் வந்து பிரிண்ட் பண்ண போகிறேன். பிரிண்ட் பண்ணிவிட்டு மேபி பிரிண்ட் /n viewed all expenses அப்படிங்கிற மாதிரி நான் கொடுத்துக்கிறேன். ஓகே, அவ்வளோதான். இப்போ நான் இங்கே போயிட்டு பிரிண்ட் பண்ணி கொடுத்து வியூ ஆல் எக்ஸ்பென்ஸுக்கு 2 ஆப்ஷனு அது கொடுத்தனாக்கா எரர் ஆப்ரேஷன் ஆன் க்ளோஸ்டு ஃபைல். வாட் நான்சென்ஸ் ஆர் யூ டாக்கிங்? ஓகே, இது கரெக்டு. வித்துவிட்டு வெளியே வந்தாலே உங்களுக்கு அந்த ஃபைல் க்ளோஸ் ஆயிரும். அப்புறமா அந்த ரீடரும் ஒர்க் ஆகாது. ஸோ அதனால் இதுக்குள்ளே தான் உங்களுக்கு எல்லாமே நடக்கணும். ஸோ அந்த வித்துக்குள்ளே தான் இது இருக்கணும். சூப்பர். ஸோ போடுறேன். ஸோ 2ன்னு கொடுத்தனாக்கா எனக்கு இங்கே வந்துருச்சு. ஸோ ஆல் எக்ஸ்பென்ஸ் டீட்டெயில்ஸ் எனக்கு இங்கே வந்துருச்சு. இந்த எக்ஸ்பென்ஸ் ஐடி என்னது, அப்புறமா அதில் என்னென்ன வேல்யூஸ் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி எனக்கு வந்துருச்சு. திஸ் இஸ் ஃபைன், ஐ எம் ஹாப்பி. இப்போது ஒரு எக்ஸ்பென்ஸை நம்ம ஆட் பண்ணிட்டோம். இப்போது நான் அது வியூவும் பண்ணிட்டேன். ஸோ லைக் இஃப் ஐம் ஆடிங் லைக் மல்டிபிள் எக்ஸ்பென்ஸ் மேபி சே லைக் ஒன் அனதர் 2025 நேற்றுக்கு 18 அப்படிங்கிற மாதிரி இருக்கட்டும். ஸோ
ஃபுட்டுக்கு வந்து 70 rupees ஆச்சு. ஸோ தோசா வித் கார சட்னி அப்படிங்கிற மாதிரி போட்டுறேன். ஸோ இப்போ எனக்கு இதுவும் ஆயிடுச்சு. இப்போ நான் திருப்பி நான் வியூ எக்ஸ்பென்ஸ் 2 கொடுத்தனாக்கா எனக்கு இந்த 2 டீட்டெயிலும் எனக்கு வந்துருச்சு. தோசா வித் கார சட்னி அப்படிங்கிற மாதிரி எனக்கு எதுவும் வந்துருச்சு. ஸோ திஸ் இஸ் ஃபைன், வெரி வெல், ஹாப்பி. ஸோ நவ் ஐ வாண்ட் ஏ மந்த்லி சம்மரி. அதாவது இப்போ நான் 2025-11 கொடுத்தனாக்கா இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி இட் நீட்ஸ் டு கிவ் மீ சம் டீட்டெயில். ஸோ அதை எப்படி பண்ணுறதுங்கிறத நம்ம பார்ப்போம். அது ஒன்றும் கிடையாது. சொல்லுங்கள் பவ்யா. இப்போ நான் வந்து அந்த ஷீட்டில் நீங்கள் வந்து டெலீட் பண்ணிட்டீங்க சரியா? இப்போ போய் பார்க்கும்போது அங்கே இருக்கணும். ப்ளஸ் வந்து எனக்கு இப்போ வந்து நான் ஒரு ஹெட்டிங்ஸ்லாம் வந்துருச்சு. நான் வந்து ஒரே நாளில் நான் ப்ரொவிஷனும் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறேன். எனக்கு அதுவும் காட்டணுன்னா நான் என்ன பண்ணணும்? எனக்கு அந்த ஷீட்டில் போனீங்கன்னா இப்போ நான் ஒரே நாளில் நான் ட்ராவல் பண்ணுறேன், சாப்பிட்றேன், ஃபுட் சாப்பிட்றேன். ப்ளஸ் வந்து எனக்கு வந்து நான் அடுத்தடுத்துல ஆட் ஆகும். அதுதான் எப்படி பண்ணணும்னு கேட்குறேன். அதே நாளைக்கே நான் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் வந்து இப்படி இருக்குது. நான் ஆல்ரெடி இன்றைக்கான டேட்டுக்கு நான் எழுதிட்டேன். ஓகேங்களா? ஸோ ஒரு ரெக்கார்ட் ஆல்ரெடி இருக்குது. அதே டேட்டுக்கு நான் இப்போ எழுதுறேன். 2025 11/19 போட்டுக்கிறேன் இன்றைக்கான டேட்டு. ஸோ அகைன் மேபி இப்போ நான் வந்து கிராசரின்னு போடுறேன். சம் அதர் கேட்டகரி கிராசரின்னு போட்டுக்கிறேன். ஸோ கோதுமை ரவா கோதுமை ரவாலாம் போடக்கூடாது. ஒரு 85 ரூபா போட்டுக்கிறேன். நோட்டில் வந்து கோதுமை அப்படி வாங்கியிருக்கேன் அப்படின்னு போட்டுக்கிறேன். என்டர் பண்ணியாச்சு. ஓகே. ஸோ இப்போ நான் இங்கிட்டு போயிட்டு நான் பண்ணணும்னா எனக்கு நான் என்ன ஆர்டரில் என்டர் பண்ணணும் அது இருக்கும். பட் ஆனால் எனக்கு அந்த டேட்டில் அந்த டீட்டெயில்ஸ் இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ட்ராவல் ஃபுட்டு க்ராசரி கோதுமை ரவா. ஸோ நீங்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி கேட்டுக்கலாம். பட் இட் வில் பி லைக் a second entry. It will be a new entry. நீங்கள் ஒவ்வொரு எக்ஸ்பென்ஸும் ஒவ்வொரு என்ட்ரியாக தான் இருக்கும். ஓகே. தேங்க் யூ சார். தேங்க் யூ. சார்லாம் வேணால் செய்யது போதும். ரைட். நெக்ஸ்ட் ஓகே சார். மேபி என்ன பண்ண வந்தோம்? மந்த்லி சம்மரி. மந்த்லி சம்மரியா? மந்த்லி சம்மரி எங்கே இருக்குது? பிரிண்ட் ரோ இது பண்ணியாச்சு. இஃப் ஐ எம் கிவிங் லைக் ஒரு டேட் மாதிரி நான் ஐ மீன் இயர் ஹைஃபன் மந்த்து கொடுத்தனாக்கா எனக்கு வந்து அந்த மந்தில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிற டோட்டல் எனக்கு வேணும். அகெயின் அதுவும் பெரிய விஷயம் கிடையாது. இப்போ நம்ம ஆல்ரெடி பண்ண அதே தான் தூக்கி கொண்டு போய் ஐ ஆம் கோயிங் டு டேக் எப்படி சொல்கிறது, எல்லாத்தையும் எடுத்து போய் ஆட் பண்ண போகிறேன். அவ்வளோதான். எங்கே ஃபங்க்ஷனை காணும்? மந்த்லி சம்மரி இருக்கா? ஸோ மந்த்லி சம்மரிக்கு ஃபஸ்ட்டு எனக்கு என்ன வேணும்னா மந்த்து. ஸோ அது எனக்கு என்ன ஃபார்மேட்டில் வேணும்னாக்கா அகெயின் ஐ வில் புட் ஸோ என்டர் மந்த். என்ன ஃபார்மேட்னா YYYYY-MM அப்படிங்கிறது எனக்கு வேணும். ஸோ இது கொடுத்துருங்க. அதுக்கப்புறமாக நான் இனிஷியலாக என்ன பண்ணுறேன், டோட்டல் வந்து முட்டைன்னு வச்சுக்கிறேன். ஸோ ஒவ்வொன்றா ஆட் பண்ண ஐ எம் கோயிங் டு இன்க்ரிமெண்ட் திஸ் டோட்டல் வித் ஓப்பன் CSV ஃபைல். ஓகே. ஸோ ஆர் SF ஃபைல் ஆப்ஜெக்ட். எஃப்ங்கிறது ஃபைல் ஆப்ஜெக்ட். இப்போ நான் ஃபைலை எடுத்துட்டேன். இப்போ நான் ஃபைலை ரீட் பண்ண போகிறேன். ரீடர் இஸ்குவல் டு CSV.reader F. ஓகே. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஃபார் ரோ இன் ரீடர் இஃப் ரோ ஆஃப் ரோங்கிறது இட் வில் பி இன் அரே. அரேனா லிஸ்ட்டு. இப்போ நீங்கள் இங்கே பார்த்துருந்தீங்கன்னா என்ன மேலே போக மாட்டேங்குது. சரி இருங்க, இதை நான் இப்படி எக்ஸிக்யூட் பண்ணாலும் எக்ஸிக்யூட் ஆகுமா? எக்ஸிக்யூட் ஆகுது. ஐ ஜஸ்ட் see the view expense. வியூ எக்ஸ்பென்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு லிஸ்ட்டாக தான் வருது, which is an array. ஓகே. இந்த அரையில் இருக்கிற ஒவ்வொருத்தையும் நான் ஆக்சஸ் பண்ணலாம். எப்படி ஆக்சஸ் பண்ணலாம்? via an index. இது 0 இண்டெக்ஸ், இது 1 இண்டெக்ஸ், இது 2, இது 3, இது 4 அப்படிங்கிற ஆக்சஸ் பண்ணலாம். ஸோ இப்போ அதே மாதிரி தான் நான் இங்கிட்டும் பண்ண போகிறேன். இஃப் ரோ ஆஃப் 1
ஒன்றில் தான் அந்த மந்த்தை வந்து ஸ்டோர் ஆகிருக்கு. டாட் ஸ்டார்ட்ஸ் வித் என்னது மந்த். என்னடா ஸ்டார்ட்ஸ் வித் அப்படின்னாக்கா ஒரு ஸ்ட்ரிங்கில் சில ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே இருக்குது. இப்போ பைத்தான் எடுத்துக்கிறேன். இப்போ நான் நேம் இஸ்கல் டு விக்னேஷ்னு வச்சிடறேன். விக்னேஷ் சரவணன். ஸோ இப்போ நேம் டாட் ஸ்டார்ட்ஸ் வித் விக்னேஷ் அப்படின்னு கொடுத்தனாக்கா அது ட்ரூன்னு வரும். விச் மீன்ஸ் இந்த நேம் விக்னேஷுங்கிற நேம் வச்சு ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறது கணக்கு. ஸோ அது வந்து எனக்கு வந்து ட்ரூன்னு கொடுத்துருச்சு. இப்போ நேம் டாட் ஸ்டார்ட்ஸ் வித் சையத் அப்படின்னு கொடுத்தனாக்கா சையத் வச்சு அது நேம் ஸ்டார்ட் ஆகுது இல்லை, அதனால் இது வந்து ஃபால்ஸ்னு சொல்லிடும். இப்போ நான் அதை தான் இங்கிட்ட நான் யூஸ் பண்ண போகிறேன். இஃப் ரோ 1 டாட் ஸ்டார்ட்ஸ் வித் மந்த் விச் மீன்ஸ் இப்போ எனக்கு வந்து என்ன போடலாம், டேட் இஸ் ஈக்குவல் டு 2025-11-19 இருக்குது. ஓகேங்களா, இது வந்து ஸ்ட்ரிங்காக இருக்குது. இப்போது டேட் டாட் ஸ்டார்ட்ஸ் வித் இப்போ நான் மந்த்துக்கு கொடுத்த இன்புட் வந்து 2025-11 அப்படின்னாக்கா வராது, ஏன்னா இங்கே வித்துக்கு TH போடணும். ஸோ இது வந்து ட்ரூன்னு கொடுக்குது. இதை தான் நான் இப்போ வந்து லெவரேஜ் பண்ணி வாட் ஐம் கோயிங் டு டூ இஸ், அது ஸ்டார்ட்ஸ் வித் மந்த்துன்னு இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணேன் அப்படின்னாக்கா அதுதான் நீ தேடுற ரோ, அது வந்து டோட்டல் இஸ்குவல் டு டோட்டல் ப்ளஸ் ஃப்ளோட் ஆஃப் அந்த பைசா வந்து எதில் ஸ்டோர் ஆயிருந்துச்சு, இது 0, இது 1, இது 2, இது 3, தேர்டு இண்டெக்ஸில் ஸ்டோர் ஆகிருக்கு. ஸோ அதை நம்ம எடுக்கிறோம். ஸோ ரோ ஆஃப் 3 அவ்வளோதான். இது முடிச்சுட்டு இதெல்லாமே ஆட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ நான் இங்கிட்டு கடைசி என்ன பண்ணுறேன்னா பிரிண்ட்டு எஃப் டோட்டல் எக்ஸ்பென்சஸ் ஃபார் மந்த் வந்து நம்ம கொடுக்குற மந்த் ருபீஸ் டோட்டல் அப்படிங்கிறது நாங்கள் கொடுத்துக்குறேன். ஓகே, ஸோ இது கொடுத்தாச்சு. இது ஓகேவான்னு பார்த்தீங்கன்னா ஓகே தான், கிளியர். டிஸ்கால். இப்போது ஐ வாண்ட் டு சே மந்த்லி சம்மரி 2025-11 அப்படி பார்த்தோன்னாக்கா டோட்டல் எக்ஸ்பென்சஸ் ஃபார் இந்த மந்த் 485 ரூபா அப்படிங்கிறத வந்திருக்கு. அது உண்மையாங்கிறத இங்கே நம்ம செக் பண்ணி பார்ப்போம். என்னடா இது, ஓ ஷிட். 330 + 85 இஸ் எ பெரிய கால்குலேஷன். அதுக்கு நான் பைத்தான் தான் யூஸ் பண்ண போகிறேன். 330 + 85 415 வந்துருச்சு. ஸோ 415 ரூபா. 415 தானே வந்திருக்கேன், 485 வந்திருக்கு. செகண்ட் ரோ we have 3 entry இருக்கு. நம்ம மந்த்து தானே பார்க்குறோம், மந்த்துக்கு மட்டும் தானே பார்க்குறோம். கரெக்டு. அப்போனா 415 + 70 485. ஓகே, ஸோ அது நம்மளுக்கு இங்கே வந்துருச்சு. நைஸ். என்னால் இப்போது ஒரு மந்த்லி சம்மரி என்னால் எடுக்க முடியுது. டோட்டலி ஃபைன், சூப்பர். ஓகே, இப்போது என்னுடைய கடைசி கட்டம் எடிட் அண்ட் எக்ஸ்பென்ஸ். இப்போது ஆல்ரெடி ஒரு எக்ஸ்பென்ஸ் இருக்குது, அந்த எக்ஸ்பென்ஸை நான் இப்போ எடிட் பண்ண போகிறேன். எப்படி எடிட் பண்ணுறேங்கிறது தான் இப்போ நெக்ஸ்ட்டு கட்டமான நடவடிக்கை. அதுக்காண்டி தான் இப்போ நான் ஒவ்வொரு வாட்டியும் அந்த ஐடியை ஜென்ரேட் பண்ணி நான் கொடுத்துனுக்குறேன். விச் மீன்ஸ் இப்போ நான் ப்ரோ சொல்லுங்கள். ஒரே ஒரு டவுட்டு, நம்ம நீங்கள் ரோ ஆஃப் 1லேருந்து ரோ ஆஃப் 3 வரைக்கும் நம்ம கொடுத்துட்டு இப்போ நம்ம கால்குலேட் பண்ணல டோட்டல் எக்ஸ்பென்சஸ்ஸு. இப்போது அந்த ரோ இப்போ ஒரு சிஎஸ்சி ஃபைல் எத்தனை ரோ வேணாலும் இருக்கலாம் இல்லையா, அதுக்கு நம்ம அந்த எந்த டைம் அந்த மாதிரி எதனா கொடுக்கணுமா இல்லை இல்லை நம்ம எக்ஸல் ஆட்? ஓகே ஓகே, இது பார்த்து இந்த ரோ நீங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த ஒரு ரோங்கிறது என்னன்னா இங்கே இந்த ஃபைல் ஓப்பன் பண்ணியிருக்கேன்னா இந்த கிடக்கா கன்சிடர் லைக் திஸ் இஸ் 1 ரோ. இப்போ நான் ரோ ஆஃப் 1ன்னு கொடுத்தேன்னா இது, ரோ ஆஃப் 0னா இது, இந்த பர்டிகுலர் ரோவில் ரோ ஆஃப் 0னா இது, ரோ ஆஃப் 1னா இது, ரோ ஆஃப் 2னா இது, ரோ ஆஃப் 3னா இது. எனக்கு ஏன் 3 அப்படிங்கிறது எனக்கு தெரியும்னா, ஏன்னா நான் தான் டிஃபைன் பண்ணி கொடுக்குறேன். 3வது இடத்துல இது வேல்யூ இருக்குன்னு நான் கொடுத்துட்றேன். ஏன்னா நான் எழுதும் போதே நான் அப்படி தான் எழுதுறேன். எங்கே இது
இந்த பார்த்தீங்கன்னாக்கா மூணாவது இடத்துல, அதாவது மூணாவது இடம், நாலாவது இடம் 0 1 2 3. ஸோ ரோ ஆஃப் 3 ஓகே அப்படி எடுக்க நீங்கள் வந்து மூணாவது ரோன்னு கணக்கு எடுத்துக்க கூடாது. அந்த ஓகே ஓகே ரோங்கிற ஆப்ஜெக்டில் இருக்கக்கூடிய பட் ஜாஃபர் அது காலம் ஆப்ரேஷன் நம்ம நார்மலாக இது பண்ணும்போது காலமாக தானே கன்சிடர் பண்ணுவோம். காலமாக தான் கன்சிடர் பண்ணுவோம். பட் இப்போ எனக்கு இங்கே என்ன வருதுன்னா, நான் ரீடர்லேருந்து ஒவ்வொரு ரோவாக தான் நான் எடுக்கிறேன். ஸோ எனக்கு ஒரு ரோவில் ஐ எம் கெட்டிங் அந்த எல்லா காலம்ஸில் இருக்கக்கூடிய வேல்யூ. இப்போ நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம இங்கே பிரிண்ட் அடிச்சிருக்கோமே, இருங்க, டெய்லி மணி ட்ராக்கர். இப்போ நான் 2 வியூ எக்ஸ்பென்ஸ் கொடுத்துறேன். இப்போ எனக்கு இங்கே என்ன வருது, இட் இஸ் அ பர்டிகுலர் ரோ, இஸ் அ சிங்கிள் ரோ. கரெக்டாக? ஓகே, நம்ம லிஸ்ட்டில் ஆப்ரேட் பண்ணுறோம். நம்ம இது வந்து லிஸ்ட்டாகவே எனக்கு வந்துடுது ஒரு ரோ. இந்த ஒவ்வொரு வேல்யூமே இஸ் அ காலம். ஸோ இப்போ நான் வந்து காலமுக்குன்னு நான் தனியாக யோசிச்சேனாக்கா அகைன் அது திருப்பி நான் ரோவில் தான் வந்து நிற்கணும். ஆனால் அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த ரோவே எடுத்துக்கிட்டு இதில் எந்த காலத்தில் நான் எந்த இண்டெக்ஸில் நான் எழுதுறேன்னு எனக்கு தெரியும். ஏன்னா ஐ எம் தி பர்சன் ஹூ இஸ் டிசைடிங் 0 1 2 3. ஸோ இந்த தேர்டு இண்டெக்ஸில் இருக்கக்கூடிய இடத்துல தான் நான் அமௌண்ட் எழுதுகிறேன். ஸோ அந்த அமௌண்ட்டை தான் நான் எங்கிட்டும் நான் எடுத்து ஆட் பண்ணிக்கிறேன். திருப்பி ஸ்ட்ரிங்காக தான் ஃபைலில் எழுதும்போது ஸ்ட்ரிங்காக தான் இருக்கும். அதை நான் திருப்பி ஃப்ளோட்டாக டைப் கேஷ் பண்ணிவிட்டு அதை வந்து டோட்டலில் ஆட் பண்ணிக்கிறேன். அப்போ நம்ம இஃப்ல அந்த ரோ 1 கால் பண்ணுறது அது வந்து ஆக்சுவல் ரோ. பட் நம்ம அகைன் அந்த நெக்ஸ்ட் லைனில் நம்ம சம் பண்ணும்போது யூஸ் பண்ணுறது ரோ அப்படின்னாலும் ஆப்ரேஷன் வைஸ் வந்து காலமில் தான் சம் ஆகும். இந்த ரோ இஸ் a லிஸ்ட். இப்போ ரோ ஆஃப் 1ங்கிறது என்னதுன்னா, இப்போ ஹெடரை எக்ஸ்க்ளூட் பண்ணுறோம். ஹெடரை எக்ஸ்க்ளூட் பண்ணுறதுக்காக ரோ ஆஃப் 1 யூஸ் பண்ணுறோம். இருங்க, ஆமாம், ரோ ஆஃப் 0 வந்து நமக்கு ஹெடர் தானே. ரோ ஆஃப் இல்லை அதான் இருங்க நீங்கள் திரும்பி அதே கன்ஃபியூஷன் தான் உங்களுக்கும். இப்போ ரோ வேல்யூ இஸ் அப்படிங்கிற போட்டுருங்க. இப்போ ஒரு பர்டிகுலர் ரோவை நான் பிரிண்ட் பண்ணுறேன். ஓகே, இப்போ இங்கே ரோங்கிறது இஸ் அன் அரே. ஓகே, ஸோ இது வந்து மந்த்லி சம்மரிக்கு தானே போட்டுக்கிறோம். ஓகே, மந்த்லி சம்மரியை நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். மந்த்லி சம்மரிக்கு 3. ஓகே, ஸோ 2025-11. இப்போ பார்த்தீங்கன்னா ரோ வேல்யூ இஸ் அப்படின்னு எனக்கு வந்துருச்சு. ஸோ அந்த ஆப்ஜெக்டில் என்ன ஸ்டோர் ஆகிருக்கு, இந்த இதுதான் ஸ்டோர் ஆகிருக்கு. ஸோ ஒவ்வொரு ரோலையும் என்ன ஸ்டோர் ஆகிருக்கு அப்படிங்கிறத நான் இங்கே பார்க்குறோம். அதாவது ஒவ்வொரு வாட்டியும் இந்த ரோவுக்குள்ள இந்த லிஸ்ட் ஒளிஞ்சிருக்கு. ஓகே, இது லிஸ்ட். ஓகேவா? இப்போ இதில் ரோ ஆஃப் 0னா என்னது? எக்ஸ்பென்ஸ் ஐடி. 0னா எக்ஸ்பென்ஸ் ஐடியா? எக்ஸ்பென்ஸ் ஐடினா இப்போ எனக்கு வேல்யூவே சொல்லுங்க. இல்லை அகைன் இருங்க, அந்த 7938 முடிகிறது. ஆமாம், அதுதான். பட் என்ன கன்ஃபியூஷன் வருதுன்னா, பெண்ணுங்க கருப்பு கலர். இப்போ ரோங்கிற, இப்போ ரோனா நம்மளை பொறுத்த வரைக்கும் இதுதான் ரோஸ். கரெக்டுங்களா? இப்படி வர்றது காலம்ஸ். கரெக்டா? இப்போ நம்ம இங்க ஒரு ரோங்கிற ஆப்ஜெக்ட்ல என்ன பிரிண்ட் ஆகுது, இது என்ன பிரிண்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த வேல்யூஸ் எல்லாமே இருக்கு. இது வந்து என்னதுன்னா லிஸ்ட். ஒரு லிஸ்ட்டை நீங்க எப்படி அக்சஸ் பண்ணுவீங்க? இண்டெக்ஸ் வச்சு அக்சஸ் பண்ணலாம். இது முட்டையில் இருக்குது, இது 1ல இருக்குது, இது 2ல இருக்குது, இது 3ல இருக்குது, இது 4ல இருக்குது. ஓகே, இப்போ இந்த ஆப்ஜெக்டோட நேம் நான் என்னன்னு வச்சிருக்கேனாக்கா ரோன்னு வச்சுருக்கேன். மேபி இப்போ நான் வந்து நேமாக மாற்றினாக்கா மேபி யூ வில் பி ஹேவிங் லைக் சம் மோர் கிளாரிட்டி. இப்போ நான் என்ன பண்ணுறேன், ரோன்னு இல்லாமல் எக்ஸ்பென்ஸ் வேல்யூ ஈக்குவல் டு ரோன்னு வச்சிடுறேன். அதுக்கப்புறமாக இந்த எக்ஸ்பென்ஸ் வேல்யூ ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்பென்ஸ் வேல்யூங்கிறது நான் எதை ரெஃபர் பண்ணுறேன்னா இந்த பர்டிகுலர் இந்த இது மட்டும் எனக்கு இந்த ஃபார் லூப் வந்து
ஒவ்வொரு ரோவாக எனக்கு படித்து கொடுக்க போகுது. விச் மீன்ஸ் எங்கடா ஃபார் லூப் வந்து ஃபஸ்ட் இந்த ரோ படிக்குது, எனக்கு அவுட்புட்டாக கொடுக்குது. நெக்ஸ்ட் இந்த ரோவை படிக்குது, அவுட்புட்டாக கொடுக்குது. இப்போது நான் இங்கே ரோ ஆஃப் ஒன்றுன்னா நான் என்ன ரெப்ரசென்ட் பண்ணுறேன்னா, ஐ எம் நாட் ரெப்ரசென்டிங் திஸ் ஒன். இன்ஸ்டெட் ஆஃப் தட் இப்போது எனக்கு இங்கே டூவில் இருந்து அதை நான் ரோங்கிற ஆப்ஜெக்டை நான் ரெஃபர் பண்ணி வச்சுருக்கேன்னாக்கா, ரோ ஆஃப் ஒன்னா இந்த ஃபஸ்ட் எலமெண்ட், சாரி இந்த செகண்ட் எலமெண்ட், ரோ ஆஃப் ஜீரோனா இந்த இது, ரோ ஆஃப் டூனா இது. ஏன்னா இட்ஸ் எ லிஸ்ட். ஓகே, நான் ஒவ்வொரு ரோவாக தான் படிச்சுட்டு வரேன். ஓகே, ஸோ இப்போ நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன், எக்ஸ்பென்ஸ் வேல்யூ ஸ்கூல் ரோன்னு மாற்றிட்டேன்னா, ஸோ எக்ஸ்பென்ஸ் வேல்யூங்கிறது அந்த பர்டிகுலர் ரோல் இருக்கக்கூடிய எல்லா வேல்யூமே நான் போட்டு வச்சிட்டேன். அந்த எக்ஸ்பென்ஸ் வேல்யூ இஸ் எ லிஸ்ட்டு. அந்த லிஸ்ட் ஆஃப் ஒன்னுனா இப்போது எங்கே அது இதுதான் அந்த பர்டிகுலர் எக்ஸ்பென்ஸ் வேல்யூ. ஐ மீன் இந்த என்டையர் ஹைலைட் பண்ணியிருக்க என்டையர் ஸ்டஃபும் விச் இஸ் எ லிஸ்ட். லிஸ்ட் ஆஃப் ஒன் இங்கே என்னது, லிஸ்ட் ஆஃப் ஒன்ல இங்கே என்ன வேல்யூ இருக்கு, 197938 அதான். ஆஹா இல்லை. now let's see the about list. இப்போ நான் வந்து ரோ வேல்யூ இஸ் ஈக்குவல் டு என்ன பண்ணுறேன், இதை நான் போட்டுறேன். ஓகே, ஸோ இப்படி தான் இருக்குது. இப்போது ரோ வேல்யூ ஆஃப் ஒன் அப்படின்னா என்னன்னாக்கா இது. ஏன் இது வருது கார்த்திக்? ஏன்னா ஜீரோட இண்டெக்ஸ் அந்த எக்ஸ்பென்ஸ் ஐடி வந்து இண்டெக்ஸ்ல 0 வரும், ஒன்னுக்கு வந்து டேட்டா ரெஃபர் பண்ணும். ஒன்னுக்கு டேட்டா ரெஃபர் பண்ணும். இப்போ ரோ வேல்யூ ஆஃப் 0 ன்னு கொடுத்தா என்ன வரும், இது வருது. இப்போ ரோ வேல்யூ நமக்கு எக்ஸ்பென்ஸ் ஐடி கிடைக்கும். 3 ன்னு கொடுத்தானாக்கா என்ன வருது, இது வருது. ஸோ இந்த பர்டிகுலர் லிஸ்ட்டை ஐ எம் காலிங் இட் அஸ் லைக் ரோ வேல்யூ ஆர் லைக் எக்ஸ்பென்ஸ் வேல்யூ. ஓகே ஓகே, ஸோ இப்போ அதே மாதிரி now what I am doing is consider I am having a இப்போ ரீடருங்கிற ஒரு இடத்துல I am having a list of list. ஒரு லிஸ்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். அந்த லிஸ்ட்டில் இப்போ எனக்கு இந்த மாதிரி லிஸ்ட்டு ஒன்று இருக்குது. ஸோ இது வந்து 11ன்னு வச்சுப்போம். ஓகேவா, அதுக்கப்புறமாக நான் இன்னொரு லிஸ்ட்டு ஒன்று ஆட் பண்ணுறேன். ஸோ இது வந்து 19 இருக்கட்டும். இப்போ இங்கிட்ட வந்து எடிட் பண்ணி ஐம் ஜஸ்ட் ஆடிங் இட் அஸ் ஃபுட் 332. அப்புறமாக என்ன பண்ணிடுறேன், அந்த லிஸ்ட்டை க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ ரீடரில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா லிஸ்ட் ஆஃப் லிஸ்ட். ஓகேவா, ஒரு லிஸ்ட்டுக்குள்ளே 2 லிஸ்ட் இருக்குது. தெரியுதா? ஓகே, இப்போ ஃபார் ரோ இன் ரீடர் அப்படின்னு கொடுத்துட்டு இப்போ நான் பிரிண்ட் ரோ அப்படின்னு கொடுத்தேன்னாக்கா எனக்கு ஒவ்வொரு எலமெண்ட்டும் ஐ மீன் அந்த ரீடருங்கிறது லிஸ்ட் ஆஃப் லிஸ்ட்டு. இப்போ நான் அதை எடுத்துகிட்டு ஒவ்வொரு ரோவாக பிரிண்ட் பண்ணிடுறேன், அதாவது ஒவ்வொரு எலமெண்ட்டாக நான் பிரிண்ட் பண்ணிடுறேன். ஸோ ஒரு லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய ரீடருங்கிற லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு லிஸ்ட்டையும் நான் எடுத்து பிரிண்ட் பண்ணிடுறேன். ஸோ அதுதான் இங்கே கிடைக்குது. இப்போ நான் என்ன சொல்கிறேன், இதில் இருக்கிறது ரோ ஆஃப் ஒன் அப்படின்னு நான் சொன்னேன்னா என்னதுன்னா ஒவ்வொரு ரோவில் இருக்கக்கூடிய இந்த இதை எடுத்து பிரிண்ட் பண்ண அப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகே, இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்லணும்னா ஒரு டப்பா இருக்குது. ஓகேவா, டப்பாக்குள்ள 2 டப்பா இருக்கு. சரியா, இந்த பெருசாக இருக்குது டப்பா, அந்த டப்பாக்குள்ள 2 டப்பா இருக்கு. ஓகேங்களா, மேபி டப்பா அட்மாஸ்பியர் மாதிரியே வரைஞ்சிடறேன். இப்போ இந்த டப்பாலேருந்து ஒவ்வொரு டப்பாவை நான் வெளியே எடுத்து போடுறேன். ஃபஸ்ட்டு என்ன எடுக்கிறேன், இந்த டப்பாவை எடுக்கிறேன். அப்புறமாக இந்த டப்பா எடுக்கிறேன். இந்த டப்பா தான் ரீடர். இந்த இருக்கிற இந்த குட்டி டப்பா ஒரு ரோ, இந்த இன்னொரு குட்டி டப்பா ஒரு ரோ. அந்த ரோவை ஒவ்வொன்றா எடுத்து வெளியே போட்டு ஆன் டாப் ஆஃப் தட் நான் ஆக்சஸ் பண்ணுறேன். இதுக்கெல்லாம் மேபி குட்டி குட்டி டப்பாஸ் நிறைய இருக்கலாம். அந்த வேல்யூவை எடுத்துட்டு நான் ஆக்சஸ் பண்ணுறேன். அதுதான் இந்த ஃபார் லூப் நடக்கக்கூடிய விஷயம். ஃபார் லூப் என்ன பண்ணுன்னா இட் டசன்ட் worry about anything for value in டப்பா. ஓகே, இட் கேன் பி லைக் எனி கண்டெய்னர். பேசிக்காக சொல்லணும்னா ஒரு டப்பா, இந்த டப்பாவில் என்ன இருக்குதோ அதை எடுத்து கொண்டு வந்து கொடுத்துரும்.
டப்பாக்குள்ளே இருக்க டப்பா அதுக்குள்ளே இருக்கிற வேல்யூஸ்லாம் இதுக்கு பற்றி கவலை கிடையாது. இதுக்குள்ளே டப்பா இருந்துச்சுன்னா அந்த டப்பா மட்டும் தான் இதுக்கு தெரியுமே தவிர இதுக்குள்ளே என்ன இருக்குது அதெல்லாம் அது கணக்கு கிடையாது. ஓகே, ஸோ எடுத்துகிட்டு வர சொல்ல உங்களுக்கு வந்து 2 டப்பா அப்படின்னு உங்களுக்கு பிரிண்ட் ஆயிரும் அஸ் அன் அவுட்புட்டாக. அதுதான் இப்போ நம்ம இங்கே பண்ணுறோம். இப்போ கிளாரிட்டியாக இருக்குங்களா விக்னேஷ் அண்ட் கார்த்திக்? ஓகே ப்ரோ, கிளியர். கார்த்திக் ஓகேவா, கிளியராக இருக்கா? இப்போ எனக்கு கிளியராக இருக்கு. ரைட். ஸோ இப்போ நம்ம மந்த்லி சம்மரி அச்சீவ் பண்ணிட்டோம். நவ் நெக்ஸ்ட் ஸ்டெப் இஸ் எடிட் சம்மரி. கிளியர். இது ஏன் அடிக்கினே போகுதுன்னு தெரில. இட்ஸ் ஃபைன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து எடிட் அண்ட் எக்ஸ்பென்ஸ். இப்போ நான் வந்து ஒரு எக்ஸ்பென்ஸ் ஐடி நான் கொடுக்குறேன் அப்படின்னாக்கா அந்த எக்ஸ்பென்ஸ் ஐடியை வச்சு அந்த ரோவை கண்டுபிடிச்சி இட் நீட்ஸ் டு எடிட் இட். அதுதான் என்னுடைய நீட். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், expense id is equal to இன்ட்லாம் கூட தேவையில்ல, இன்புட்டாகவே இருக்கட்டும். இன்புட் ஆஃப் என்டர் எக்ஸ்பென்ஸ் ஐடி. ஓகே, ஸோ இந்த எக்ஸ்பென்ஸ் ஐடியை இப்போ நான் வந்து எக்ஸ்பென்ஸ் ஐடி ஆட்டோ ஜென்ரேட்டட் தானே? ஆமாம், இது எக்ஸ்பென்ஸ் ஐடி ஆட்டோ ஜென்ரேட்டட். அதை நம்ம இப்போ எப்படி பார்க்குறோம்னாக்கா, சப்போஸ் இப்போ நான் பார்க்குறேன், இப்போ வியூ பண்ணுறேன், வியூ பண்ண சொல்ல எனக்கு எக்ஸ்பென்ஸ் ஐடி வருது, எனக்கு இந்த எக்ஸ்பென்ஸை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டேன்னா இதை நான் காப்பி பண்ணி நான் இன்புட்டாக கொடுக்கணும். அன்லெஸ் வியூயிங் ஐ டோன்ட் நோ எக்ஸ்பென்ஸ் ஐடி. இப்போ நான் இங்கிட்ட என்ன பண்ணுறேன்னா, ஸோ வித் ஓப்பன் சிஎஸ்வி ஃபைல் திரும்பி நான் என்ன மோடில் எட் பண்ணுறேன்னா ரீட் மோடில் எடுக்கிறேன். ஸோ எஸ்எஃப் அப்புறமாக இப்போ நான் வந்து திருப்பி ரீடர் இஸ் ஈக்குவல் டு சிஎஸ்வி டாட் ரீடர் ரீட் பண்ணிவிட்டு ஸோ என்ன பண்ணுறேன்னா லைக் அகைன் ஐ எம் கோயிங் டு செக் ஃபார் ரோ இன் ரீடர். இல்லாட்டினா நான் இப்படி கூட வச்சுக்கலாம், ஃபார் ரோஸ் for row in rows, each row, if row of 0 equal to இவங்க கொடுத்த எக்ஸ்பென்ஸ் ஐடி ஈக்குவல் ஆச்சுன்னா நமக்கு அந்த ஐடி தான் சேஞ்ச் பண்ணணுங்கிற, ஐ மீன் அந்த ரோ தான் சேஞ்ச் பண்ணணுங்கிறது அர்த்தம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், print current row அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டு அந்த ரோவை நான் பிரிண்ட் பண்ணிடுறேன், ஜஸ்ட்டு நம்ம அவன் வந்து பார்க்குறதுக்காண்டி. அதுக்கப்புறமாக இப்போ நான் ஒவ்வொரு வேல்யூவாக நான் திருப்பி அவன்கிட்ட கேட்க போகிறேன், என்ன சேஞ்ச் பண்ண போறியான்ட்டு. ரோ ஆஃப் 1 வந்து நம்ம என்ன போட்டோம், இதை நான் அப்படியே காப்பி பண்ணி அங்கிட்ட வச்சுக்கிறேன் ஃபார் மை ரெஃபரன்ஸ். கமெண்ட்டில் போட்டுக்கிட்டு இது வந்து முட்டையில் இருக்குது, இது வந்து 1ல் இருக்குது, இது 2ல் இருக்குது, 3ல் இருக்குது, இது 4ல் இருக்குது. ஓகே, ரோ ஆஃப் 1 வந்து டேட் வந்து இப்போ நீ ஏதாச்சும் கொடுக்க போறியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறேன். ஸோ இன்புட் என்டர் டேட் YYYYMMDD. ஓகே, சப்போஸ் அவன் டேட் கொடுத்தான்னா டேட்டு, இல்லைனாக்கா அது வந்து எம்டியாக தான் இருக்க போகுது. ஸோ விச் இஸ் ஆல்ரெடி இருக்கக்கூடிய வேல்யூவே எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறேன். ஓகே, விச் மீன்ஸ் லைக் அவன் ஜஸ்ட் என்டர் அடிச்சானாக்கா அடுத்த இருக்கிற வேல்யூவே எடுத்துக்கிறேன். ஐ மீன் ஐ எம் நாட் கோயிங் டு ஒரி அபவுட் அவன் கொடுத்த வேல்யூ. ஏன்னா இஃப் சப்போஸ் அவன் எம்டினாக்கா ஐ எம் நாட் கோயிங் டு அப்டேட் இட் அஸ் எம்டி. ஸோ ஐ எம் கோயிங் டு டேக் இட் இஸ் லைக் அன் ஆல்ரெடி இருந்த வேல்யூ. ஸோ அதே மாதிரி தான் இப்போ மற்றத்துக்கும் பண்ணுறேன். இப்போது ரோ ஆஃப் 2ல் என்ன இருக்குது, கேட்டகரி இருக்குது. ஸோ இன்புட் என்டர் கேட்டகரி, ஒரு காலர் சும்மா அழகுக்கு கொடுத்தப்போ என்டர் கேட்டகரி ஆர் ரோ ஆஃப் 2, ரோ ஆஃப் 3ல் என்ன இருக்குது, அமௌண்ட் இருக்குது. ஸோ float of input of enter amount கொடுத்தனாக்க ஆர் ரோ ஆஃப் 3, ரோ ஆஃப் 4
is equal to input enter description இல்லைனாக்கா ஆர் ரோ ஆஃப் 4. ஃபஸ்ட்டு இங்கே நாம் ஒன்று கொடுத்துக்குறோங்க இல்லையா, இதுக்கான அர்த்தம் இது வந்து எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். பைத்தான் ரைட். இப்போது வேல்யூ இஸ் ஈக்குவல் டு இன்புட் அப்படின்னு இருக்குது. ஓகே, இப்போ அது வந்து ஒரு இன்புட்டுக்காண்டி வெயிட் பண்ணிட்டுருக்கு. ஐ ஆம் ஜஸ்ட் கிவிங் என்டர். ஓகே ஃபைன். இப்போது வேல்யூவில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஜஸ்ட் அண்ட் எம்டி ஸ்ட்ரிங் தான் இருக்குது. ஓகே, ஸோ இஃப் வேல்யூ print ஹை அப்படின்னு கொடுத்தீங்கன்னாக்கா ஹை உங்களுக்கு பிரிண்ட் ஆகாது. ஓகே, ஏன்னா எம்டி ஸ்ட்ரிங் இஸ் ஏ ஃபால்ஸ் அப்படிங்கிறதா பைத்தானை பொறுத்த வரைக்கும் ஒரு கணக்கு. ஓகே, எம்டி ஸ்ட்ரிங் இஸ் எ ஃபால்ஸ், 0 இஸ் எ ஃபால்ஸ், ஃபால்ஸ் இஸ் எ ஃபால்ஸ், அந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாமே ஃபால்ஸ். ஸோ இப்போ நான் இதை தான் லிவரேஜ் யூஸ் பண்ண போகிறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், வேல்யூ ஆர் ஹை அப்படின்னு கொடுத்தேனாக்கா எனக்கு ஹைன்னு வரும். ஏன்னா ஆறுங்கிறது ஏதாச்சும் ஒன்று உண்மையாக இருந்தால் போதும், நான் அதை எடுத்துக்கிறேங்கிறது. ரெண்டுத்தில் எது உண்மையாக நான் அது நடக்கும். ஓகே, ஃபஸ்ட் ஒன் பொய்யா, ஓகே நெக்ஸ்ட்டு இருக்கிறது உண்மையான்னு செக் பண்ணேன், உண்மையா ஃபைன். ஹைங்கிறது இந்த இடத்துல இட்ஸ் நாட் ஏ நன் ஆர் நல் ஆர் எம்டி ஸ்ட்ரிங், ஸோ இட் இஸ் உண்மை, ஸோ இட்ஸ் ட்ரூ. அதனால் எனக்கு இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகி எனக்கு ஹைன்னு எனக்கு பிரிண்ட் ஆகுது. இதே இதை தான் நம்ம இங்கே பண்ணுறோம். ஓகே, சப்போஸ் அவன் இன்புட் என்ட்ரு பண்ணான்னா அந்த அப்டேட்டடான வேல்யூ, அவன் எதுவுமே என்ட்ரு பண்ணாமல் என்ட்ரு அடித்தானாக்கா ஆல்ரெடி இருக்கக்கூடிய வேல்யூ, அதுதான் மேட்டர். ஸோ இப்போ நான் வந்து ரோ எல்லாமே இது பண்ணியாச்சு, ஃபைன். இப்போது ஒரு பிரச்சனை என்னதுன்னா, என்னால் அந்த பர்டிகுலர் ரோவை மட்டும் போய் அப்பன் பண்ணுறது இட்ஸ் அ டிடிஎஸ் ப்ராசஸ். நான் என்ன பண்ணுறேன், ஃபைலை ரீரைட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்காண்டி நான் என்ன பண்ணுறேன்னா, டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வச்சுக்கிறேன். ஸோ ஒவ்வொரு இதுலேயுமே கொண்டு போய் டேட்டாவை நான் அப்பன் பண்ணிடுறேன். இப்போனா இந்த இஃபுக்கு வெளியே வந்துட்டேன். ஸோ டேட்டா டாட் அப்பண்ட் ரோ இப்படிங்கிற மாதிரி போட்டாச்சு, ஃபைன். பட் இன்னொரு செக்கும் இருக்குது. சப்போஸ் நான் கொடுத்த எக்ஸ்பென்ஸ் ஐடி இந்த ரோலே இல்லை அப்படின்னாக்கா, லைக் அது வந்து திருப்பி இல்லை நீ கொடுத்தது வந்து இந்த இதிலே இல்லை, நீ தப்பாக கொடுத்துக்கிற அப்படிங்கிற மாதிரி அதை சொல்லணும். எல்லாத்தையும் எக்ஸ்பென்ஸ் ஐடி நாட் ஃபவுண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லணும். ஸோ அதுக்கு வந்து மேபி வி கேன் செட் ஏ பூலியன். பூலியன்னா இங்கே வந்து ஃபவுண்ட் இஸ் ஈக்குவல் டு ட்ரூன்னு வச்சிடுறேன். ஸோ சப்போஸ் ஃபவுண்ட் இஸ் ஈக்குவல் டு ஃபால்ஸ் வச்சுட்டு, சப்போஸ் நான் ஃபைன் பண்ணிட்டேன், அந்த நம்பரை ஃபைன் பண்ணிட்டேன் அப்படின்னாக்கா ஃபவுண்ட் இஸ் ஈக்குவல் டு ட்ரூவாக மாற்றிடுறேன். ஓகே, ஸோ இந்த இடத்துல நான் என்ன செக் பண்ணுறேன்னா, திரும்பி இந்த ஃபாருக்கு வெளியே வந்துட்டேன். இஃப் not found, then I'm going to print expense id is not found அப்படிங்கிற மாதிரி நான் பிரிண்ட் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ அது வந்து ஒரு கதை. அதுக்கப்புறமாக மேபி ஐ கேன் ரிட்டன் an empty. So I'm not going to do any stuff, I'm just going to return an empty. சப்போஸ் இல்லை எல்லாமே நல்லபடியாக நடந்துருச்சு அப்படின்னாக்கா, if I'm able to find it, அதை நான் வந்து அப்டேட் பண்ணிட்டேன் அப்படின்னாக்கா, what I'm going to do is இந்த இடத்துல லைக் இதை விட்டு நான் வெளியே வந்துடுறேன். வெளியே வந்துட்டு திருப்பி ஐம் ஓப்பனிங் த ஃபைல் இன் அண்ட் ரைட் மோட். CSV ஃபைல் ரைட் மோடில் ஓப்பன் பண்ணுறேன். ரைட் மோடில் ஓப்பன் பண்ணால் என்ன ஆகும், ஓவர் ரைட் ஆயிரும். எனக்கு அதான் வேணும். ஸோ ஏன்னா ஆல்ரெடி எல்லா டேட்டாவுமே கொண்டு வந்து டேட்டாங்கிற ஒரு அறையில் போட்டாச்சு. ஸோ தட் எனக்கு எல்லா ரோஸுமே அதில் இருக்குது. ஸோ நான் திருப்பி அந்த ஃபைலை ஃப்ரெஷ்ஷாக ரீரைட் பண்ணுறேன். ஸோ அகெயின் CF போட்டாச்சு. ரைட்டர் இஸ் ஈக்குவல் டு CSV டாட் ரைட்டர் ஆஃப் F. ஸோ ரைட்டர் டாட் ரைட் ரோஸ் அப்படிங்கிற ரோஸ்ன்னு கொடுத்தீங்கன்னாக்கா யூ கேன் கிவ் பாஸ் அன் அரே டேட்டா பாஸ் பண்ணிங்கனாக்கா அது உங்களுக்கு ரைட் ஆயிரும். அதுக்கப்புறமாக மேபி கேன் பிரிண்ட். ஓகே, இப்போ எல்லாமே சேவ் ஆயிடுச்சு. ஐ எம் ஜஸ்ட் பிரிண்டிங் எக்ஸ்பென்ஸ் இஸ் எக்ஸ்பென்ஸ் ஐடி
is updated expense id இது நான் வந்து ஒரு f stringல போட்டுக்கிறேன் so that அந்த வேல்யூ எனக்கு அங்க வந்து உட்காந்துரும் expense id is updated அப்படிங்கிற மாதிரி கொடுத்துக்கலாம் ஓகே இப்போ இது ஒர்க் ஆகும்னு நம்பிக்கையில் we will try ஒர்க் ஆகல என்னது inconsistent use of tabs and space and indentation என்ன பிரச்சனை உனக்கு discall okay fine expense id is expense id என்னடா பிரச்சனை உங்களுக்கு இந்த data.append row கிட்ட ஒரு ஸ்பேஸ் இருக்கு data.append row கிட்ட ஸ்பேஸ் இருக்கா இதுவா இதெல்லாம் பிரச்சனை அந்த பிராக்கெட் குள்ள ரோக்கு முன்னாடி எந்த லைன் நம்பர் சொல்லுங்க 79 இதுக்கு முன்னாடி ஸ்பேஸ் இருக்குங்களா இல்ல இது இல்ல அந்த பிராக்கெட் அந்த ரோன் போட்டுருக்கீங்க data.append பிராக்கெட்க்கு அப்புறம் ஒரு ஸ்பேஸ் இருக்கு இல்லையே it's fine let's try it out okay now it is fine work ஆகுது ஸோ இப்போ நான் வந்து 2 கொடுக்குறேன் 2 கொடுத்தனாக்க எனக்கு வந்து பிரிண்ட் ஆயிடுச்சு நவ் ஐ எம் கோயிங் டு எடிட் அண்ட் எக்ஸ்பென்ஸ் எதனை எடிட் பண்ண போகிறேன்னா இந்த கார சட்னி வச்சு தோசை சாப்பிட்டு வந்து 75 ரூபா நான் 70 ரூபான்னு போட்டேன் ஸோ ஐ எம் ஜஸ்ட் காப்பிங் திஸ் இப்போ நான் வந்து எடிட் அண்ட் எக்ஸ்பென்ஸ் 4ன்னு கொடுக்குறேன் எக்ஸ்பென்ஸ் ஐடி கேட்குது இது என்டர் பண்ணியாச்சு ஏதோ எரர் எக்ஸ்பெக்டட் அட்லீஸ்ட் 1 ஆர்குமெண்ட் காட் 0 எஃப் இங்கே பாஸ் பண்ணணும் ஸோ இந்த வாட்டி நான் டேரெக்டாக எடிட் அண்ட் எக்ஸ்பென்ஸ் கொடுத்துறேன் அண்ட் தென் அந்த காப்பி பண்ண இதை பாஸ் பண்ணிடுறேன் ஸோ கரண்ட் ரோ வந்து இது ஓகேவா டடா இப்போ நான் வந்து டேட் மாற்ற போகிறதில்ல கேட்டகரி மாற்ற போகிறதில்ல அமௌண்ட் வந்து மாற்ற போகிறேன் என்னதுனாக்கா 75 ரூபாய் அப்படின்னு மாற்றுறேன் அது மட்டும் என்ட்ரு அடிச்சுட்டு அதுக்கு முன்னாக தோசை கார சட்னி அதெல்லாம் மாற்ற போகிறதில்ல இப்போ எக்ஸ்பென்ஸ் ஐடி இஸ் அப்டேட்டட்னு வந்துருச்சு நவ் ஐ எம் ஜஸ்ட் கோயிங் டு வியூ த எக்ஸ்பென்ஸ் இப்போ நான் 2 அடிச்சேனாக்கா எனக்கு 70 ரூபான்னு இருந்தது 75 ரூபாய் வரணும் வந்துருச்சு ஓகே இப்போ நான் வந்து மந்த்லி சம்மரி எடுக்கிறேன் 3 அடிச்சேனாக்கா இருக்கிறதே ஒரே மாதம் எனக்கு வந்து 490 ரூபா 485 ரூபான்னு முன்னாடி காமிச்சதில்ல அது இப்போ வந்து 490 ரூபான்னு வந்துடுச்சு ஹாப்பி டன் கலாஸ் ஸோ இப்போ எனக்கு வந்து ஐ எம் ஏபிள் டு manage my entire expense in a single CSV file இதே நீங்கள் வந்து வேறு ஏதாச்சும் ஆட் பண்ணணுன்னாலும் you can think about it like வேறு எதாவதுனா like if you want to add a filter like or just days பேஸ்டாக உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு கேட்டகரி வேணும்னா இல்லாட்டினா ஜஸ்ட்டு இப்போது ட்ராவலுக்கு மட்டும் நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணியிருக்கீங்க இந்த மந்த்து அப்படிங்கிற மாதிரி ஏதாச்சும் வேணுனாலும் நீங்கள் வந்து ட்ரை அவுட் பண்ணி பார்க்கலாம் ஓகே பட் திஸ் இஸ் தி ஃப்ளோ ஸோ இது மூலயமா நம்ம என்னென்ன கற்றுக்கிட்டோம்னாக்கா ஒரு சிஎஸ்வி ஃபைலை நம்ம எப்படி ரீட் பண்ணி அண்ட் தென் ரைட் பண்ணுறது அண்ட் தென் இப்போ நான் ஓவர் ரைட் பண்ணுறேன்னாக்கா ஹவ் ஐ எம் டேக்கிளிங் இட் இப்போ இங்கே வந்து ஜஸ்ட் ஐ எம் நாட் அப்டேட்டிங் எ சிங்கிள் ரோ ஐ எம் ரீரைட்டிங் தி என்டையர் ஸ்டஃப் இங்கே ஓகே ஸோ நான் அதை எப்படி ஆல்ரெடி சேவ் பண்ணி வச்சுட்டு அதை நான் ஏன் ரைட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி இருக்குது இப்போ நான் வந்து ஜஸ்ட் மேபி வி கேன் ட்ரை திஸ் எக்ஸ்பென்ஸ் ஐடி வந்து 4ன்னு கொடுத்துட்டு இப்படி கொடுத்தீங்கன்னாக்கா இட் வில் ஸ்டே லைக் எக்ஸ்பென்ஸ் ஐடி இஸ் நாட் ஃபோன் ஸோ அதையும் நம்ம பார்த்தாச்சு சொல்லுங்கள் விக்னேஷ் ப்ரோ இதில் வந்து நம்ம என்டையர் ரைட் பண்ணும்போது என்டையர் ஃபைலுமே நம்ம ரைட் பண்ணுறோம் இல்லையா கரெக்டாக ஆமாம் என்டையர் சிஎஸ்வி ஃபைல் எடிட் பண்ண ரோ இல்லாமல் மற்ற ரோவும் அப்படியே ரீரைட் பண்ணுறோம் இல்லையா ஆமாம் ஆமாம் இப்போ நான் இங்கே வந்து என்ன பண்ணுறேன் இவங்க 2 பேரையுமே நான் வந்து கமெண்ட் ஷிட் இதில் கமெண்ட் ஒர்க் ஆகாதோ டெஸ்ட் கால் பாஸ்டிங்னு போட்டுறேன் ஸோ சப்போஸ் நான் டேட்டா எழுதுனா என்ன ஆகும்னா வெட்ட வெளிச்சமாயிரும்
இப்போ வந்து சப்போஸ் டேட்டா இருக்குது. ஓகே, ஸோ கன்சிடர் ஐம் கோயிங் டு எடிட் அண்ட் எக்ஸ்பென்ஸ். இதை எடுத்துக்கிறேன். ஸோ 4ன்னு கொடுத்துக்கிறேன். ஸோ எடிட் அண்ட் எக்ஸ்பென்ஸ் ஐடி. ஸோ இப்போ எனக்கு வந்து டேட்லாம் மாற்ற வேணாம், கேட்டகரி மாற்ற வேணாம், அமௌண்ட் வந்து 12 ரூபான்னு கொடுக்குறேன். ஓகே, ஸோ முடிஞ்சிருச்சு, அப்டேட்டட்னு வந்துருச்சு. ஆனால் இப்போ நான் ரைட் எடுத்துகிட்டு நான் இங்கே எதுவுமே போடல. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா வியூ ஆல் எக்ஸ்பென்சஸில் எனக்கு எதுவுமே வரல. ஏன்னா இங்கே ரைட் எடுத்துகிட்டு ஐ எம் நாட் ரைட்டிங் எனி திங். அதனால் எனக்கு இருக்கிற எல்லா டேட்டாவும் போயிடுச்சு. இப்போ திருப்பி எழுதணும்னா திருப்பி நாங்கள் ஃபஸ்ட்லேருந்து டேட்டா கொடுத்து தான் என்ட்ரு ஆகணும். ஸோ அதனால தான் இப்போ நம்ம இங்கே சிங்கிள் ரோவை நீங்கள் கொண்டு போய் இது பண்ண முடியாது. இப்போ இஃப் இட் இஸ் அ டிபி தட் இஸ் அ டிஃப்ரெண்ட் மேனர். டிபினா ஜஸ்ட் அந்த ஐடி மட்டும் எடுத்துகிட்டு என்னது அப்டேட் வேறு ஐடி ஈக்குவல் அந்த மாதிரி நீங்கள் போட்டு நீங்கள் முடிச்சுக்கலாம். பட் இங்கிட்டு உங்களால் அப்படி பண்ணவே முடியாது. ஸோ அதனால தான் நம்ம இந்த மாதிரி ட்ரிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஓகே, நீங்கள் ஃபைல் பேஸில் போனீங்கன்னா ஏதாவது ஒரு அப்ரோச், இல்லாட்டினா நீங்கள் டிபி பேஸில் போகணும். லைக் நம்மளுக்கு அடுத்த செஷன்ஸ் எல்லாமே அதில் வரும். SQLite 3ன்னு சொல்லிட்டு ஒரு டிபி வந்து நீங்கள் ஃபைல் பேஸ் டிபி மாதிரியே இருக்கும், ஒரு லைட் வெயிட் டிபி. நீங்கள் அதில் ஜஸ்ட்டு ஒரு 1000s to மேபி 1 lakh amount ஆஃப் டேட்டா, நாட் ப்ரொடக்ஷன் லெவல் பட் ஒரு ஸ்மால் லெவலில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி விளாண்டுக்கலாம். நீங்கள் அந்த மாதிரி இடத்துல யூ கேன் டூ திஸ் செலக்ட் queries அண்ட் ஆல். இல்லாட்டினா இப்படி தான் போயாகணும். ஓகே, CSV ஃபைல்னா என்ன? புரியல ப்ரோ. CSV ஃபைல்னா என்ன? CSV ஃபைல் என்ன? இப்போ எக்ஸல் ஃபைல் உங்களுக்கு பார்த்துருக்கீங்களா? ஓகே, ஸோ மேபி இப்போ நான் CSV ஃபைல்னா கமா செப்பரேட்டட் வேல்யூஸ்ன்னு சொல்லுவாங்க. அது எப்படி இருக்குன்னாக்கா மேபி ஐ வில் டேக் நானோ test.csv. ஓகே, ஒரு CSV ஃபைல்னால் எப்படின்னா சில வேல்யூஸ் இருக்க போது அது கம்மா வச்சு செப்பரேட் பண்ணியிருக்க போது, அவ்வளோதான் மேட்ரு. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் நேம் கம்மா ஏஜ் கம்மா ஆக்குபேஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது நான் ஒரு ஃபைல் எழுதுறேன்னா ஐ கேன் கால் இட் as like a CSV ஃபைல். ஏன்னா these values are comma separated. இது என்னடா பிரமாதம், ஒரு டெக்ஸ்ட் எழுத சொல்ல தான்டா கம்மா வரும், இப்போ இதுக்கு என்னடா சம்மந்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கன்சிடர் தி வேல்யூஸ். இப்போ நான் வந்து ஜாஃபர் கொடுக்குறேன், 27 கொடுக்குறேன், ஆக்குபேஷன் வந்து இன்ஜினியர்னு கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நான் ஒரு 4 இது இப்போ நான் வந்து விக்னேஷ் கொடுக்குறேன், அவருக்கு வந்து 26, அவர் வந்து மேனேஜர். ஓகேவா? ஸோ இப்போது இதுலேருந்து என்ன ஃபார்மேட் வருதுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நேம் ஜாஃபர் விக்னேஷ். ஓகே, ஸோ இப்போ நேம்ங்கிறது ஒரு ஹெட்டர் மாதிரி நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம், ஒரு காலம் மாதிரி, காலமுடைய நேம். இப்போது இதை நான் அப்படியே கொண்டு வந்து இதில் போட்டேன்னாக்கா எனக்கு இப்படி தான் இருக்கும். டெலீட் பண்ணிடுறேன். ஸோ நேம், ஏஜ், ஆக்குபேஷன் இங்கே கட்டமாக போட்டிருக்குங்க இல்லையா? இது எல்லாமே தனித்தனி செல் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுதுங்களா சரவணந்திகா? இப்போ அதே மாதிரி இங்கே வந்து இந்த ஒரு யூஐயில் நம்ம பார்க்குறோம். ஓகேவா? கட்டமாக தனித்தனியாக இருக்குது. அதுக்கு பதிலாக நம்ம இந்த செக்ரிகேஷனை ஒரு நார்மல் டெக்ஸ்ட் ஃபைலில் கொண்டு வர முடியுமா, ஒரு மினிமல் இதில் கொண்டு வர முடியுமானா கொண்டு வர முடியும். பேஸ்ட் ஆன் கமா வச்சு நான் செப்பரேட் பண்ணி நான் கொண்டு போய்க்கிறேன். ஸோ இப்போ நான் அங்கே போட்டது தான் நான் இங்கே எழுதுகிறேன். ஏஜ் வந்து 27. இது ஏன் நம்பரை வந்து இப்படி கன்வெர்ட் பண்ணுறதுன்னு தெரில. 27 அடங்கொய்யால ஃபைன். இது வந்து இங்கே நம்பரை கன்வெர்ட் பண்ணுது. இது வந்து ஜஸ்ட் நம்பர்னு வச்சு 27. அண்ட் தென் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா இன்ஜினியர் விக்னேஷ் 26, அவர் வந்து மேனேஜர். ஓகேங்களா? ஸோ இப்படி நான் போட்டு வச்சுக்கலாம். இப்படி போட்டு வைக்கிறதுனால ஐ எம் ஏபிள் டு ஸ்டோர் திஸ் டேட்டா இன் சம் ஸ்பெசிஃபிக் ஃபார்மேட்.
இது எனக்கு இந்த டூல் தேவைப்படுது அப்படிங்கிற ஒரு நீட் இருக்குது. அவனுங்க முன்னாடி இருக்க டெவலப்பர்ஸ் என்ன வச்சானுங்களா, டூல்லாம் ஒன்றும் வேணாம், உனக்கு செக்ரிகேஷன் தானே பண்ணணும், நீ செல்லில் போய் தான் செக்ரிகேஷன் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, இப்படி வச்சு செக்ரிகேஷன் பண்ணலாம்னு ஒரு முடிவுக்கு வந்தாங்க. அதனால இந்த மாதிரி ஒரு ஃபார்முலா கண்டுபிடிச்சாங்க, கமா செப்பரேட்டட் வேல்யூஸ். கமா செப்பரேட்டட் வேல்யூஸ். இப்போ உங்களுக்கு இன்னொரு கேள்வி வரணும், என்னடா நீ கம்மா மட்டும் தான் வச்சு செப்பரேட் பண்ணுவியா, இப்போ வேறு ஏதாச்சுன்னா உனக்கு ஆகாதா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி வரணும். வேறு என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து விஜய், இந்த பைப் சிம்பிள் சொல்லிட்டு ஒன்று இருக்கும், நீங்கள் என்டருக்கு மேலே ஒரு சிம்பிள் இருக்கும், இது ஓகேவா, நீங்கள் இப்படியும் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். மேனேஜர் இதுவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னாக்கா யூ கேன் யூஸ் லைக் எனி அதர் சிம்பிள்ஸ் தட் யூ விஷ், நோ மேட்டர். எனி டீலிமிட்டர். டீலிமிட்டர்னா ஒரு செப்பரேஷனுக்கான ஒரு கேட்டகரி. டீலிமிட்டர் கேன் பி கமா, திஸ் பைப் சிம்பிள் ஆர் டாலர் சிம்பிள் ஆர் பவுண்ட் சிம்பிள், லைக் வாட் எவர் யூ விஷ், தட் கேன் பி ஏ செப்பரேட்டர். அந்த மாதிரி செப்பரேட் பண்ணி நம்ம ஸ்டோர் பண்ணிக்கூடிய டேட்டாவை தான் சிஎஸ்வி ஃபைல்ஸ்னு நம்ம சொல்கிறோம். இப்போது சிஎஸ்வி மாதிரி டிஎஸ்வின்னு சொல்லிட்டு இன்னொரு ஃபைலும் இருக்குது. டிஎஸ்வி அப்படின்னு என்னதுன்னா டேப் செப்பரேட்டட் வேல்யூஸ். அது என்ன கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ ஜாஃபரை அது ஸ்டோர் பண்ணுறீங்க இல்லையா, இங்கே ஜாஃபர்னு அடிச்சுட்டு ஒரு டேப் அடிச்சிருவேன். ஓகே, டேப் அடிச்சுட்டு அதுக்கப்புறமாக அடுத்த இது 27, அப்புறமா இன்னொரு டேப், அதுக்கப்புறமாக இன்ஜினியர் அப்படிங்கிற மாதிரி எடுத்துப்பேன். ஸோ இது வந்து ஒரு ஃபார்மேட். இது வந்து இன்னொரு டிஎஸ்வின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் இந்த ஃபைலுடைய தன்மைகள். அண்ட் இதுதான் இந்த சிஎஸ்வி ஃபைல். உங்களுக்கு புரிஞ்சுதுங்களா சரவந்திகா? புரிஞ்சுது. ரைட். அந்த டீலிமிட்டர் நீங்கள் என்னென்ன போட்டுக்கலாம். டீலிமிட்டர் அது பேர். இது வந்து கமாவாக இருக்கலாம், பைப்பாக இருக்கலாம், அட்டாக இருக்கலாம், ஸ்டாராக இருக்கலாம், என்ன வேணால் இருக்கலாம், உங்கள் இஷ்டம். பட் ப்ரிடாமினண்ட்டாக இந்த கமா யூஸ் பண்ணுவாங்க, இல்லாட்டினா இந்த பைப் சிம்பிள் யூஸ் பண்ணுவாங்க. மற்றதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க, ஏன்னா இதெல்லாமே அந்த வேல்யூஸில் வரதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் அதிகம். அதனால் யா ஃபைன். இப்போ இதில் ஒரு வேல்யூ ரியாஸ் நீங்கள் போங்க. இல்லை இல்லை, அந்த அரேல ஒரு வேல்யூ மிஸ் ஆச்சுன்னா இப்போ ப்ராப்ளம் வருமா? ஆமாம், இப்போ ஒரு வேல்யூ இல்லைன்னா ப்ராப்ளம் வரும். லைக் இட் வில் பி லைக் எம்டி. இப்போ நம்ம இங்கே என்டர் பண்ணுறோம், எம்டி கமா கொடுக்கலாம். புரியலங்க? எம்டி கமா கொடுக்கலாம். இல்லை 3 கமா. ஓகே, இப்போ இங்கிட்டு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ விக்னேஷ் 26 இல்லைன்னா இப்படி கொடுத்துட்டு நீங்கள் அடுத்தது போய்கிட்டே இருக்கலாம். டசன்ட் மேட்டர். சப்போஸ் அதுக்கு வேல்யூ கிடைக்கல அப்படின்னாக்கா இப்படி கொடுத்துட்டு நீங்கள் போயிட்டே இருக்கலாம். நீங்கள் என்ன மீன் கமாவே விட்டுட்டேன்னா, கமாவே விட்டுட்டீங்கன்னா பிரச்சனை தான். ஓகே, இங்கே அந்த கம்மா எதுக்காண்டி நீங்கள் மீன் பண்ணுறீங்க? இங்கே 3 இடம் இருக்குது, 3 வேல்யூ இருக்குதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க. கம்மாவே இல்லாட்டினா இப்போ நீங்கள் ஐ மீன் டெலிபரேட்டாகவே மிஸ்டேக் பண்ணுறீங்க. தட் இஸ் எ மிஸ்டேக். அது எதுவும் பண்ண முடியாது. அப்போ எம்டி கமா மஸ்ட். ஆமாம், எம்டி கமா மஸ்ட் இஃப் யூ வாண்ட் டு அரேஞ்ச் இன் திஸ் மேனர். இல்லை அப்படின்னாக்கா உங்களுக்கு இப்படி நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னாக்கா என்ன ஆகும்னா உங்களுக்கு ஏஜுக்கு மேனேஜருங்கிற வேல்யூ வந்துடும். ஓகே, இப்போ ரோ ஆஃப் 3ன்னு கேட்கறதுக்கு பதில் அந்த காலம் மெட்டை வச்சு ரெஃபர் பண்ண முடியுமா? அது என்ன காலம்ன்றது? காலம் வச்சு ரெஃபர் பண்ண முடியும். பட் ஆனால் நீங்கள் காலம் வச்சு நீங்கள் ரெஃபர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் எந்த ரோவை நீங்கள் சேஞ்ச் பண்ணுறீங்கிறது உங்களுக்கு தெரியாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் இதில் வந்து இந்த எக்ஸ்பென்ஸ் ஐடி நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸ்பென்ஸ் ஐடி இருக்குன்னு வச்சுப்போம். இந்த இடத்துல இங்கே இந்த நம்பர் இந்த 3ங்கிறத உங்களுக்கு எக்ஸ்பென்ஸ் ஐடின்னு வச்சுப்போம். இப்போது 3ன்னு கொடுத்துட்டேன்னா நீங்கள் இங்கே எங்கே போய் சேஞ்ச் பண்ணுவீங்கன்னு உங்களுக்கு தெரியாது. மேபி நீங்கள் இது மட்டும் தனியாக எடுத்துகிட்டு அதில் 3ஆவதாக சேஞ்ச் பண்ணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்படி சேஞ்ச் பண்ண சொல்ல உங்களுக்கு மற்ற வேல்யூஸ் எல்லாமே நீங்கள் பார்க்க முடியாது. புரியுதுங்களா? இந்த பர்டிகுலர் இருக்கிற ரோ மட்டும் தான் உங்களால் பார்க்க முடியும். அதில் 3ஆவதாக நீங்கள் சேஞ்ச் பண்ணுவீங்க. பட் யூ ஒன்ட் பி ஏபிள் டு see ஃபார் த பர்டிகுலர் ரெக்கார்ட் வேறு என்னென்ன நடந்துச்சு, அந்த என்னது விக்னேஷ் ஏஜ் அந்த வேல்யூஸ் எல்லாமே உங்களுக்கு வராது. அதனால தான் நம்ம ரோ வைஸ் போகிறோம். கிளியரா இருக்குங்களா? எஸ். ஓகே. ரகு நீங்க சொல்லுங்க. இப்போ இந்த
சிஎஸ்வி ஃபைல் மாதிரி தான் ஜேசானும் அதே மாதிரி தான் ஹேண்டில் பண்ணுவோமா? ஆமாம், ஜேசானும் அதே மாதிரி தான். இப்போ ஜேசானுக்கு இதுக்கு தனியாகவே ஒரு பேக்கேஜ் இருக்குது. ஸோ அது பார்த்தீங்கன்னாக்கா இம்போர்ட் ஜேசான் சொல்லிட்டு ஒரு ஃபைல் இருக்குது. நீங்கள் அதை வச்சு திருப்பி அகைன் நீங்கள் ஓப்பன் பண்ணி இங்கே ரைட் பண்ணி இது பண்ணிக்கலாம். ஸோ மேபி ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பண்ணலான்னா, லெட்ஸ் டேக் சம் வேல்யூ. ஓகே, ஜேசானுங்கிறது நீங்கள் டிக்ஷனரியை நீங்கள் எடுத்து எழுதிக்கலாம். ஸோ நவ் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, டேட்டான்னு சொல்லிட்டு ஒரு டிக்ஷனரி வச்சுக்கிறேன். ஒரு எம்டி டிக்ஷனரி இருக்குது. ஸோ நவ் வித் ஓப்பன் ஒரு ஃபைல் நேம் மேபி சம்மரி சம்திங்னு சம்மரி டாட் ஜேசான் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டு எஃப்னு கொடுத்துட்டு எஃப்னு கொடுக்க போகிறேங்க. புதுசாக தான் எடுத்து எழுத போகிறேன், அதனால் ரைட்டுன்னு கொடுத்துட்டு எஃப். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஜேசான் டாட் லோட் எஃப் அப்படின்னு கொடுத்தனாக்கா, ஜேசான் டாட் டம்ப், ஜேசான் டாட் டம்ப். இங்கே நான் வந்து ஒரு டிக்ஷனரி நான் கொடுக்கலாம். கொடுத்துட்டு எந்த ஆப்ஜெக்டில் எழுதணும்னா அந்த ஃபைல் ஆப்ஜெக்டில் எழுதணும்னு நான் சொல்லிடுறேன். ஸோ இந்த டிக்ஷனரிக்குள்ளே ஐ கேன் கிவ் லைக் நேம் ரகு அப்படின்னு நான் கொடுத்துட்டு ஐ கேன் கோ ஹெட் அண்ட் ரைட் எழுதிட்டேனாக்கா எழுதிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஸோ கேட் சம்மரி பார்த்தீங்கன்னாக்கா இந்த வேல்யூ இருக்கும். ஸோ ஜேசான்லேருந்து திருப்பி நீங்கள் படிக்க செய்யலாம். லோட்ஸ்ன்னு போட்டிங்கனாக்கா அந்த ஃபைல் எடுத்து உங்களுக்கு லோட் பண்ணி உங்களுக்கு குத்துரும். ஸோ லைக் வைஸ் யூ கேன் கோ ஹெட். சூப்பர் ப்ரோ. ஆனால் இந்த லிஸ்ட் மாதிரி நம்ம யூஸ் பண்ணாமல் டிக்ஷனரி யூஸ் பண்ணணும். அதில் ஜேசான்ங்கிறது டிக்ஷனரி தான், அதுக்காண்டி கிரியேட் பண்ணப்பட்டதான் அந்த அந்த ஜேசான். ஆல் டிக்ஷனரிஸ் ஆர் ஜேசான்னு சொல்ல முடியாது, பட் டிக்ஷனரி ஃபார்மேட்ஸில் இருக்கக்கூடியது நீங்கள் அப்படி எழுதிக்கலாம். மெயினாக நீங்கள் அதில் டியூப்புல்ஸை லிஸ்ட் ஆஃப் லிஸ்ட்டு அந்த மாதிரி நீங்கள் போனீங்கன்னா நீங்கள் சிஎஸ்வியே போகிறது தான் பெட்டர். ஏன்னா ஜேசானுடைய ஃபங்க்ஷனாலிட்டி அண்ட் நீட் வந்து அதையும் தாண்டி. ஓகே ப்ரோ. ரைட், சொல்லுங்கள் கார்த்திக், ஏதாவது கேள்வி இருக்கா? இப்போ நம்ம ஜேசனுக்கு யூஸ் பண்ண போறோம்னா நம்மளோட இண்டெக்ஸிங் இல்லாம நம்ம கீ பேர் வேல்யூஸ்ல தான போறோம் இல்லீங்களா? கீ அண்ட் வேல்யூஸ் அத ரெஃபர் பண்ணி நம்ம அப்டேட் பண்ண வேல்யூஸ். எக்ஸாக்ட்லி. இப்போ நம்ம சிஎஸ்வி பண்ணதே நீங்க ஜேசன்ல ட்ரை பண்ணலாம். இன்ஸ்டெட் ஆஃப் திஸ் ரோஸ் அந்த ஜேசனை மட்டும் நீங்க ஒரு வாட்டி படிச்சு எடுத்து நீங்க அதை அப்டேட் பண்ணி திருப்பி ரீரைட் பண்ற மாதிரி இருக்கும். அவ்வளவுதான். ஓகே. ஓகே, சோ வேற ஏதாச்சும் கொரிஷன்ஸ்னா கேளுங்க. இல்ல அப்ப அந்த பார்ட்ல நம்ம கீயை வந்து ஹெடர்ஸை வந்து நம்ம கீயாவும் நம்ம உள்ள இருக்க வேல்யூஸை வந்து வேல்யூஸாவும் ட்ரீட் பண்ணோம் இல்லைங்களா? அகைன் இட்ஸ் அப் டு அஸ் நம்ம எப்படி டிஃபைன் பண்ணுறோங்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் எப்படி டிஃபைன் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஃபார் மை ஈஸி கன்சர்ன் என்ன பண்ணுவேன்னா, மேபி ஐ கேன் ஓப்பன் ஏ நியூ ஃபைல். ஸோ இப்போ நான் அதை ஜேசனில் தான் எழுத போகிறேன் அப்படின்னு நான் முடிவு பண்ணிட்டேனாக்கா, இது ஒன்று ஒவ்வொரு ஃபைலுக்கும் மாற்ற வேண்டியதாக இருக்குது. இங்கே எக்ஸ்பென்ஸ் ஐடியா வச்சுருவேன். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 1 2 3 4 5 இதுதான் என்ன எக்ஸ்பென்ஸ் ஐடி. இதை கொடுத்துட்டு இதுக்குள்ளார ஐ எம் கோயிங் டு கிவ் நேம். நேம் இல்லை, என்ன கொடுத்தோம், கேட்டகரியா இல்லை டேட் கொடுத்தோம். டேட் கொடுத்துட்டு டேட்டோட வேல்யூ 2025-11-19. அதுக்கப்புறமாக அது என்ன கேட்டகரி அப்படிங்கிற மாதிரி நான் ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன். கேட்டகரி ஃபுட், அமௌண்ட் 123 அப்படிங்கிற மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன். ஸோ அதை இப்போ நெக்ஸ்ட் எக்ஸ்பென்ஸுக்கு நெக்ஸ்ட்டு ஒரு ரெக்கார்ட் அப்படிங்கிற மாதிரி எனக்கு போயிட்டே இருக்கும். ஓகே, ஐடியா ரெஃபர் பண்ணி நம்ம ரெக்கார்ட் ஸ்டோர் பண்றோம். ஆமா, ஐடியா ரெஃபர் பண்ணி அகைன் திஸ் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு மை இன்ட்யூஷன். இதுதான் கரெக்ட்னு கிடையாது. உங்களுக்கு இப்போ திருப்பி வேற மாதிரி, இப்போ என்னோட நீட் என்னன்னா இதை எடுத்து பார்த்து படிச்சுட்டு திருப்பி மூடி வைக்க போறேன். அவ்வளோதான் என்னுடைய வேலை. ஈஸியாக எடுத்து படிக்கணும், ஈஸியாக மூடணும். இதையும் தாண்டி வேற ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னாக்கா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். நோ இஷ்யூஸ், ஹவெவர் யூ விஷ்.
ஆனா அப்ப இதை ரீட் பண்றேன்னா நான் ஃபர்ஸ்ட் அந்த எக்ஸ்பென்ஸ் ஐடி ரீட் பண்ணிட்டு அப்புறம் அதுக்குள்ள இருந்து போயிட்டு நான் டேட்டையும் கேட்டகரி அமௌண்ட் எல்லாம் ரீட் பண்ணணும் இல்லைங்களா? ஏதாவது ஃபெச் பண்ணணும். இந்த எக்ஸ்பென்ஸ் ஐடியில நான் கேட்டகரியில் அமௌண்ட் மட்டும் ஃபெச் பண்ணணும்னா அப்படி இந்த டிக்ஷனரில இருந்து நான் இன்னொரு கீ வேல்யூ இந்த கீல இருந்து வேல்யூ கால் பண்ணிட்டு மறுபடியும் அந்த வேல்யூல இருந்து மறுபடியும் கீ வேல்யூஸை கால் பண்ணணும். நீங்க சொன்னது ஃபுல்லா ஒரு கோர்வையா புரியல. பட் நான் என்ன பண்றேன், ஆல் டெக்ஸ்ட் ஃபைல்ஸா இது என்ன பண்ணலாம், ஜஸ்ட் summary.jsonங்கிற நேம்லயே சேவ் பண்ணிடுறேன். லெட்ஸ் see replace. ஓகே. ஸோ இப்போ எனக்கு வந்து ஒரு ஜேசன் ஃபைலாக இங்கே ஸ்டோர் ஆயிடுச்சு. 1 2 3 4 5 6 எல்லாத்துக்கும் ஒரே வேல்யூ. பரவாயில்ல, இருந்துட்டு போகுது. ஓ டஸ் ஓகே பைத்தான் import json. ஓகே, ஸோ வித் ஓப்பன் summary.json read as f. okay, json value is equal to json dot load f print value. இப்படி எனக்கு வந்துருச்சு. ஓகே, எனக்கு இப்போ ஒரு ஃபைல் எடுத்து எனக்கு அந்த வேல்யூ படிச்சிட்டேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இப்போ அதே இது கன்சிடர் லைக் இப்போ எனக்கு வேல்யூவில் எனக்கு இது எல்லாமே ஸ்டோர் ஆகிருக்கும். வேல்யூவில் எனக்கு இந்த டிக்ஷனரி இருக்குது. இப்போ வேல்யூ ஆஃப் எனக்கு அந்த எக்ஸ்பென்ஸ் ஐடி 1 2 3 4 5 அதான் என் எக்ஸ்பென்ஸ் ஐடி. அதில் நான் என்ன பண்ணுறேன், அதுக்குள்ளே இன்னும் டிக்ஷனரி இருக்குது. ஸோ தட் ஐ எம் காலிங் இட் பை அமௌண்ட்டு. அது வந்து இப்போ இங்கே எவ்வளோ இருக்குது, 123 ரூபா இருக்குது. நான் 1 2 3 4 5 6 7 8 9 10 அப்படி கொடுத்துறேன். ஓகே, இப்போ எனக்கு போயிடுச்சு. இப்போ நான் வேல்யூவில் நான் சேஞ்ச் பண்ணிட்டேன். எனக்கு இந்த அமௌண்ட் இங்கே ரெஃப்ளெக்ட் ஆயிடுச்சு. இங்கே 123 ரூபான்னு இருந்தது. இது ஒரு கோடியே 20 ஏதோ ஒன்று இருக்குது. சரியா? இப்போ நான் திருப்பி இதை நான் ரைட் பண்ணுறேன் வித் ஓப்பன் summary.json write. okay, I am going to rewrite it everything because I am already having the entire data, so I don't worry. as if so json dot dump என்ன எழுத போகிறேன், வேல்யூ எழுத போகிறேன். எதில் எழுத போகிறேன், எஃப்ல எழுத போகிறேன். அவ்வளோதான், வேலை முடிஞ்சா. இப்போ போய் இது வந்து என்ன சொல்லுது, சேஞ்ச் ஆன் டிஸ்க்னு வருது. இப்போ ரீலோட் பண்ணானாக்கா எனக்கு இந்த வேல்யூ இங்கே வந்துடும். சிம்பிள். ஓகே ஓகே ஜி, ரைட். ஓகே, வேற என்ன கேள்விகள்? செக்மென்ட்ல வந்து அந்த பில் பண்ணும்போது வந்து அதுல நிறைய என்னென்ன பொருட்கள் இருக்குங்கறத எப்படி பிரிண்ட் பண்ணனும் நான் முன்னாடியே ஒரு क्वेश्चन கேட்டிருந்தேன். அதுக்கு இன்னும் அந்த டவுட் இன்னும் கிளியர் ஆகல. இது நம்ம ஃபர்ஸ்ட் செகண்ட் கிளாஸ்ல பார்த்ததா? எடுப்போமே. செகண்ட் கிளாஸ்ல என்ன பார்த்தோம், கிராசரி பில் செப்பரேட்டரா? இதுவா? இதுல என்ன, அதுல பிரைஸ் அதெல்லாம் பிரிண்ட் பண்ண, அதெல்லாம் எப்படி பிரிண்ட் பண்றது? இது கமோடிட்டி பிரைஸ் முன்னாடியே உங்களுக்கு பிரிண்ட் பண்ணனுமா? ஆமா. இப்போ என்ன பண்ணலாம்னா, இது என்ன இங்க எப்படி போட்டு வச்சுக்கிறேன். சரி, இப்போ என்ன பண்ணலாம்னா, இது டிக்ஷனரி இருக்குது. டிக்ஷனரியை நீங்கள் எடுத்து பிரிண்ட் பண்ணணும்னாக்கா என்ன பண்ணலாம்னா, ஃபார் கீ கமா வேல்யூ இன் commodity price dot items print key comma value அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ நான் இங்கே மேலே இன்னொரு பிரிண்ட் கொடுத்துட்டு commodities available, ஸ்பெல்லிங் மிஸ்டேக்லாம் இருக்கும், அதெல்லாம் கணக்கு கூடாது. grocery bill separator. ஓகேவா? ஓகே.
அப்ப ஃபார் கொடுத்து கீ வேல்யூ இப்போ நீ அவங்க கொடுத்தா கமோடிட்டி பிரைஸ் ஐட்டம்ஸ் கொடுத்துட்டு அப்புறம் பிரிண்ட் கீ வேல்யூ கொடுத்தா வந்துரும். ஆமா, இப்போ இந்த கமோடிட்டி பிரைஸ்ல ஐட்டம்ஸ் இருக்குது, எனக்கு எப்படி தெரியுங்கிறது கேள்வி உங்களுக்கு வரணும். இது உனக்கு தெரியும், நீ ஆல்ரெடி பண்ணி, பட் எப்படி எனக்கு தெரியும் அப்படிங்கிற கேள்வி வரணும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம் முன்னாடியே, இப்போ எனி டிக்ஷனரி இருக்குதுனாக்கா இப்போ கமோடிட்டி ப்ரைஸ் இங்கே போட்டேன் சரியா. இப்போ இது வந்து டிக்ஷனரி தான். இப்போ டிக்ஷனரி வச்சு என்னென்ன பண்ண முடியுங்கிறது நம்ம எப்படி பார்த்துக்கலாம்னா, டிஏஆர் ஆஃப் கமோடிட்டி ப்ரைஸ் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அடிச்சிங்கனாக்கா கீழே வந்து லிஸ்ட்டு கொடுப்போம். இங்கே என்னென்னமோ கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ இங்கே ஐட்டம்ஸுன்னு இருக்குது, இதுதான் நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். இப்போ அதே இதுக்கு பதிலாக வேல்யூஸ்ன்னு இருக்குது. அப்படின்னா என்ன, ஒன்று நம்ம தெரிலனா நம்ம என்ன பண்ணுவோம், டாட் வேல்யூஸ் அப்படின்னு போட்டால் ஏதாச்சும் வருதான்னு பார்க்கணும். கமோடிட்டி ப்ரைஸ் டாட் வேல்யூஸ் ஏன் வரல, சாரி வேல்யூன்னு கொடுத்துட்டேன். வேல்யூஸ் கொடுத்தீங்கன்னாக்கா இங்கே பார்த்தீங்கன்னாக்கா வேல்யூஸ் மட்டும் தான் வருது. அப்போ வேல்யூஸில் எதை மென்ஷன் பண்ணுறான், எதை மென்ஷன் பண்ணுறான். அப்போ இப்போ நான் கீஸ்ன்னு கொடுத்தா ஏதாச்சும் வருமா அப்படிங்கிற கேள்வியும் வரணும். கீஸ்ன்னு கொடுத்தா கீஸ் மட்டும் வருது. அப்போ ஐட்டம்ஸ்ன்னு கொடுத்தா என்ன வரும்னாக்கா ரெண்டுமே பேராக வரும். அவ்வளோதான் மேட்டர். இந்த ஃபார்முலா பார்த்துக்க இருக்கு, அப்புறமா பண்ணு. சரி ஓகே ஃபைன். ஓகே, வேற யாராச்சும் என்ன கேள்விகள்? இந்த டிக்ஷனரி டெமான்ஸ்ட்ரேஷன் நல்லா இருந்தது ப்ரோ, ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. நன்றி நன்றி நன்றி. ஓகே, ஸோ அப்போ நம்ம இன்னைக்கு கடையை முடிக்கலாம். 10 ஆயிடுச்சு. நம்ம நாளை மறுநாள் வேறு டாப்பிக்லேயே நம்ம சந்திப்போம். ப்ரோ ஒரே ஒரு கொஸ்டின், இந்த சிஎஸ்வி எக்ஸல் நம்ம யூஸ் பண்ற மாதிரி டெக்ஸ்ட்டும் யூஸ் பண்ணிக்கலாமா, அதுக்குள்ளே காமா போட்டு டீலிமிட் எல்லாம் போட்டு டாட் டெக்ஸ்ட் போட்டு. டாட் சிஎஸ்விங்கிறதுனால சிஎஸ்வி தான் அர்த்தம் கிடையாது. நீங்க டாட் டெக்ஸ்ட் ஃபைல்ல நீங்க என்னன்னு எழுதிக்கலாம். தட் இஸ் அப் டு யுவர் விஷ். ஓகே, இப்போ இங்க எதுவுமே இங்க மேட்டரே கிடையாது. இப்போ நான் இங்க வந்து உங்களுக்கு இன்னொரு கேள்வி வந்திருக்கணும், எல்லாத்துக்கும் டாட் பிவை போடுற, டாட் பிவை போடாட்டின்னு எக்ஸிக்யூட் ஆகாதாங்கிற கேள்வி வந்திருக்கணும். இப்போ நான் என்ன பண்றேன், கிராசரி பில் செப்பரேட் பிவை, கிராசரி பில் பிஒயை ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா கிராசரி பில் செப்பரேட் அப்படிங்கிற டெக்ஸ்ட் ஃபைல் மாதிரி தான் இருக்குது. ஓகேவா, இப்போ நான் அதை எக்ஸிக்யூட் பண்ணாலும் அது எக்ஸிக்யூட் ஆகும். டாட் பிஒய் டாட் டிஎக்ஸ்டி டாட் சிஎஸ்விங்கிறது நம்மளுடைய அண்டர்ஸ்டாண்டிங்காண்டி நம்ம வச்சுக்கிறதை தவிர மற்றபடி வேறு எதுவும் கிடையாது. இது சிஎஸ்வி ஃபைலு, இது பைத்தான் ஃபைலு, இது ஜாவா ஃபைலு அப்படின்னு நம்ம ஒரு பார்த்தோன்னே கண்டுபிடிக்கிறதுக்காண்டி தானே தவிர மற்றபடி அது எப்படி இருந்தாலும் அது ஒர்க் ஆகும். எல்லாமே அட் த எண்ட் ஆஃப் தி டே டெக்ஸ்ட் ஃபைல் தான். சூப்பர் ப்ரோ. எல்லாமே டெக்ஸ்ட் ஃபைல் தான் சொல்ல போனால். இந்த இப்போ நம்ம இப்போ இந்த ஓஎஸ் ஓடுறதே ஒரு டெக்ஸ்ட் ஃபைலில் தான் ஓடிட்டு இருக்குது. எல்லாமே டெக்ஸ்ட் ஃபைல். இப்போ டேட்டா பேஸுமே கடைசியில் பார்த்தீங்கன்னா டேட்டா பேஜஸ் தான். அட் தி எண்ட் ஆஃப் தி டே ஆல் ஆர் டெக்ஸ்ட் ஃபைல்ஸ். பட் யா ஃபைன். ஓகே தென், நன்றி வணக்கம், மீண்டும் சந்திப்போம் நாளை மறுநாள் வேற ஒரு டாபிக்கில். Bye all, take care. Bye. Thank you bro, good night. Good night Vijay. Thank you bro. Good night Vignesh bro. Bye public. ப்ரோ நீங்கள் இந்த எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங் போட்டிருந்தீங்க, அது எரர் ஹேண்ட்லிங், அதெல்லாம் வந்து நம்ம அடுத்ததெல்லாம் மற்றதில் வரும் அப்படி தானே? பிரச்சனை இல்லை. ஓகே ப்ரோ, தேங்க்யூ.